எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. இன்னைய கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதைக்கு போகலாம். ஒரு வெள்ளிக்கிழமை இரவு ஜில்லென்ற காற்று சென்னை மாநகரத்தை குளிர வைக்க முயற்சி செய்தது. வெள்ளை நிற ஹோண்டா கார் ஒன்று கிழக்கு கடற்கரை சாலை வழியாக திருவான்மியூர் சென்று கொண்டிருந்தது. ஒரு அழகான பெண் அந்த காரை இயக்கி கொண்டிருந்தாள். OMR ரோட்டில் உள்ள அவள் வேலை பார்க்கும் அலுவலகத்திலிருந்து வீடு வந்து கொண்டிருந்தாள். அவள் பெயர் வர்ஷினி. அவள் ஒரு நல்ல கம்பெனியில் நிர்வாக பிரிவில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை செய்கிறாள். வீட்டின் காம்பவுண்ட் அருகே வந்து காரை நிறுத்தினாள். காவலாளி கதவை திறந்தார். பின்னர் வர்ஷினிக்கு சல்யூட் வைத்து பதிலுக்கு வர்ஷினியும் தலையசித்து சல்யூட் வைத்தாள். சிரித்த முகத்துடன் உள்ளே வந்தாள் வர்ஷினி. அவளுடைய அண்ணன் வெற்றிவேல் கேட்டான், ஏன் வர்ஷினி, இந்த வேலையை விட்டுட்டு ஒழுங்கா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில JMDயாக வர வேண்டியதானே? எதுக்கு கஷ்டப்பட்டு மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும்? வர்ஷினி சிரித்தபடியே, கண்டிப்பா அண்ணா, நம்ம கம்பெனி பொறுப்பை எடுத்து உங்களுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற வேலை சுமைய கொஞ்சம் குறைத்து விடுகிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வேலையை விட்டுடுவேன். ஒரு அனுபவத்துக்காக வேறு ஒரு நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன். குட் வர்ஷினி என வெற்றிவேல் கூறினான். இவர்களுடைய அம்மா மங்கையர்க்கரசி இருவரையும் சாப்பிட கூப்பிட்டார்கள். சாப்பிடும்போது வர்ஷினி அம்மா வர்ஷினியின் கல்யாண விஷயமாக பேசினார்கள். வர்ஷினி சிரித்து கொண்டே, ஏன் அம்மா, நான் தொந்தரவா இருக்கேனா என்றாள். இல்லம்மா, உனக்கு பண்ணிட்டு உன் அண்ணனுக்கு அடுத்து பண்ணணும்ல, அதனால்தான் கேட்டேன். யாரையாவது காதலிக்கிறியா? இல்லம்மா, யாரும் என் மனதில் இடம்பெறவில்லை என கூறிக்கொண்டிருக்கும் போது அவளுடைய அப்பா வந்தார். அப்போ எங்களுக்கு தான் வேலை அதிகம், உன் மனதிற்கு பிடித்த மணமகனை தேடுவது என அவளுடைய அப்பா கிருஷ்ணன் கூறிக்கொண்டே வந்தார். வர்ஷினி சிரித்து கொண்டு, ஆமாப்பா, நீங்க நல்ல பையனா தேடுங்க. சரி, உனக்கு எப்படிமா மாப்பிள்ளை வேணும்? நான் சொல்றதை கேட்டு என்னை புரிந்து நடந்துக்கிற பையன். மங்கையர்க்கரசி கூறினால், அந்த மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க, உனக்கு யார் வேண்டும் என்று சொல்லு, அந்த பையனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது வெற்றிவேல், ஆம் வர்ஷினி, இப்பொழுது கல்யாண வயது ஆண்கள் தான் அதிகம், பெண்கள் கம்மி, அதனால் அவர்களுக்கு சாய்ஸ் குறைவு. ஆனால் உனக்கு இந்த பிரச்சனை இல்லை, அதனால யாரை வேண்டுமானும் நீ தேர்ந்தெடுக்கலாம். இரவு 10:30 மணி. மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. பூந்தமல்லி ஹை ரோட்டில் போரூரை நோக்கி டாடா நெக்ஸன் கார் விரைந்து கொண்டிருந்தது. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த கார் நுழைந்தது. செக்யூரிட்டி கேட்டை திறந்தார். காரில் உள்ள இளைஞனுக்கு சல்யூட் அடித்தார். அவன் தலையசித்து கொண்டு காரை தன்னுடைய பார்க்கிங் இடத்தில் நிறுத்தினான். அங்கிருந்து லிப்டை நோக்கி நடந்தான். லிப்டில் 4வது ஃப்ளோர் வந்து சேர்ந்தான். காலிங் பெல்லை அழுத்த அடுக்குமாடு குடியிருப்பாக இருந்தாலும் வீடு நன்றாக பெரியதாக இருந்தது. என்னப்பா இவ்வளோ லேட்டு என்று அவருடைய அம்மா கேட்டாள். ஆபீஸ்ல வேலை அதிகம் என்று ரிஷி கூற, ரிஷி ஒரு நல்ல மென்பொருள் கம்பெனியில் டீம் லீடராக வேலை பார்க்கிறான். ரிஷியின் அம்மா சாப்பிட கூப்பிடவும் அவனுக்கு ஒரு தங்கச்சி காலேஜ் படித்து கொண்டிருக்கிறாள். ஏன் அண்ணா, சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, அப்பதான் எனக்கும் அம்மாவுக்கும் உன்னை கவனிக்கிற வேலை கம்மியாகும். அடிப்பாவி, நான் தொந்தரவா இருக்கேனா என்று ரிஷி கேட்க, ஐயோ அண்ணா, நான் அப்படி சொல்லவில்லை. எனக்கு கல்யாணம் நடக்கும் முன்னால் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நன்றாக இருக்கும். இல்லை என்றால் நானும் சென்று விடுவேன். அம்மாவுக்கு வயதாகிறது, உன்னை கவனிப்பது சிரமமா இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். உன்னுடைய ட்ரீம் கேர்ள் வந்து விட்டாள். நான் சந்தோஷமா திருமணம் செய்து கொள்கிறேன். இந்த வீட்டின் பொறுப்பை அண்ணியிடம் விட்டுவிட்டு. ரிஷி கூற, 90s பாய்ஸ்க்கு கல்யாணம் நடப்பது மிகப்பெரிய சவால். அந்த காலத்தில் பெண் சிசுக்களை செய்தது, நிறைய பேர் கருத்தடை செய்தது. அதன் விளைவு இப்பொழுது பெண்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில். முன்பெல்லாம் இந்த புள்ளி விவரம் படித்த ஒரு சில பேருக்கு மட்டுமே தெரியும். ஆனால் இப்பொழுது மேட்ரிமோனி மூலமாக மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. ஆதலால் பெண்கள் வீட்டில் தனக்கு பிடித்த மாதிரி பையன் கிடைத்தால் கூட சாய்ஸ் நிறைய இருப்பதால் எளிதாக நிராகரிக்கிறார்கள். அதே போல் திருமணம் செய்து வைக்கும் எண்ணமே இல்லை பெரும்பாலான பெண் வீட்டார்களுக்கு. எல்லாரையும் கூறவில்லை, ஆனால் நிறைய பேர் இப்படி இருக்கிறார்கள். பணத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். வாழ்வதற்கு பணம் தேவைதான், ஆனால் இன்னும் சில விஷயங்களும் தேவை. இது தவிர ஜாதகம் பார்ப்பதில் நிறைய விலகிச் செல்கிறது. நட்சத்திர பொருத்தம், கட்ட பொருத்தம், இன்னும் சில பேர் தசா புத்தி என ஒவ்வொன்றாக கூறி நிறைய பேரோட வாழ்க்கையில விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணலாம் என்று நினைத்தாலும் ஒரே ஜாதியில் உட்பிரிவு கூட மாற்றி பண்ண மாட்டேன் என நிறைய பேர் இருக்கிறார்கள்.
அவரவர் ஜாதியில் சரியான அளவில் ஆண் பெண் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அங்கும் அதே பிரச்சனை. அதனால் அவர்கள் வேறு இடத்தில் கொடுத்துதான் ஆக வேண்டும். இது புரியாமல் நிறைய பெற்றோர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெறுத்து போய்விட்டது என்று தங்கச்சியிடம் கூறினான். எனக்கு புரியுது அண்ணா, நாம் சீக்கிரமே இதற்கு ஒரு முடிவு கட்டுவோம். உனக்கு பிடித்த கனவு தேவதையை நாம சீக்கிரமா கண்டுபிடிப்போம். இடம் கேரளா மாநிலம். ஒரு அமாவாசை இரவு நேரம். மேற்கு தொடர்ச்சி மலைகளும் அடிக்கடி பெய்யும் பருவமழை காட்டுப்பகுதியிலும் கேரளாவை பசுமையாக வைத்திருந்தது. நிறைய எஸ்டேட்டுகள், பங்களாக்கள், சிறிய வீடுகள், பெரிய வீடுகள் என அனைத்தும் நிறைய ரிசர்வ்ட் ஏரியா அருகிலும் நகர்ப்புற பகுதிகளிலும் இருந்தது. சில இடங்களில் ஆங்காங்கே ஒதுக்குப்புறமாக சில வீடுகளும் இருந்தது. அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்து இருக்கும். இது பழைய பழமொழி, ஆனால் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய வனப்பகுதிகள், பசுமையான மரங்கள் உள்ள இடங்கள் பகல் வெளிச்சத்தில் அழகாகவும் ரம்யமாகவும் காட்சியளிக்கும். ஆனால் அதே இரவு நேரத்தில் ஒரு அமானுஷ்ய உணர்வுடன் பயம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய பகுதியில் உள்ள வீடு. அந்த வீட்டின் உரிமையாளர் எஸ்டேட்டின் மேனேஜராக உள்ளார். அங்கே அவருடைய மனைவி மற்றும் மகளுடன் வசித்து வந்தார். அன்று அவர்களது வீட்டின் வாட்ச்மேன் வரவில்லை. அவனுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால் இவர்கள் மூவர் மட்டுமே வீட்டில் இருந்தனர். இரவு 10 மணி. பொதுவாக இது போன்ற எஸ்டேட் பகுதிகளில் மாலை நேரமே இரவு போல் காட்சியளிக்கும். இன்று அமாவாசை வேற. அவர்கள் வீட்டில் ஒரு பெரிய கேட். உள்ளே சற்று தூரம் சென்ற பிறகு கார் பார்க்கிங் வரும். அதன் பிறகு வீட்டின் முன்பகுதி கிரில் கேட் மற்றும் கதவு இருந்தது. எஸ்டேட் மேனேஜராக பணிபுரியும் ராஜதுரை அப்பொழுதுதான் சாப்பிட்டு முடித்தார். எஸ்டேட் கணக்கு மற்றும் சில வேலைகளை பார்த்துவிட்டு. அவருடைய பெண் அபிநயா அழகாக இருந்தாள். அவள் MBA படித்தவள். சென்னையில் நல்ல நிறுவனத்தில் HR வேலை. விடுமுறைக்கு கேரளாவில் இருக்கும் அவள் வீட்டிற்கு வந்து போவாள். கதைகள் படிப்பதில் ஆர்வம் உடையவளாக இருந்தாள். அன்று அவள் ஒரு பேய்க்கதை படித்து கொண்டிருந்தாள். அமாவாசையில் பேய்கள் உலாவும் என அவள் படித்த புத்தகத்தில் இருந்தது. வெளியே மழை வருவதற்கான அறிகுறியும் இருந்தது. காற்று பலமாக அடித்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த வீட்டின் காலிங் பெல் அடித்தது. ஒரு நொடி தூக்கி வாரி போட்டது இவளுக்கு. பேய்தான் வந்து காலிங் பெல் அடித்திருக்கும் என்று. அவள் தந்தை கதவை திறக்க சென்றாள். கதவு லென்ஸ் வழியாக பார்த்தார். ஆனால் யாரும் அங்கே இருப்பதாக தெரியவில்லை. அதற்கு காரணம், இவர் கதவின் வெளியே உள்ள லைட்டை ஆஃப் செய்து விட்டார் மறந்துவிட்டு. இப்பொழுது அதை ஆன் செய்ய வேண்டும் என்றால் வெளியே சென்றுதான் செய்ய வேண்டும். அதனால் யார் வெளியே இருப்பது என்று தெரியவில்லை. இவருடைய வீட்டின் கிரில் கேட் லாக் செய்யவில்லை மற்றும் வெளி காம்பவுண்டு கேட்டும் லாக் செய்யவில்லை. தூங்கச் செல்லும் போது பூட்டிக் கொள்ளலாம் என்று இருந்தால். அதன் பிறகு காலிங் பெல் அடிக்கவில்லை. யாரும் இருப்பது போன்றும் சத்தம் கேட்கவில்லை. அதனால் யாரும் தவறாக வேறு வீட்டுக்கு செல்வதற்கு பதிலாக இங்கே வந்து காலிங் பெல் அடித்து விட்டார்கள் என நினைத்தார். ஒரு 10 நிமிடம் ஏதாவது அமானுஷ்யம் அல்லது சந்தேகப்படும்படியா ஏதாவது நடக்கிறதா என்று பார்த்தார். அப்படி எதுவும் தெரியவில்லை. அவருடைய மனைவியிடம் கூறினார், காம்பவுண்ட் கேட் பூட்ட வேண்டாம், நாம நம்முடைய கிரில் கேட்டை மட்டும் இன்னைக்கு லாக் செய்து கொள்ளலாம். மனைவியும் சரி என்று கூறினார். கிரில் கேட் லாக் செய்ய கதவை திறந்தார். அப்பொழுது வெளியே பார்த்தவர் அப்படியே அதிர்ந்தார். நெஞ்சை பிடித்து கொண்டார். தன் கணவன் கீழே விழுந்ததை பார்த்து அவரது மனைவி ஓடி வந்தாள். அப்பொழுது அவளும் கதவின் வெளியே பார்த்து அதிர்ந்தாள். இடம் சென்னை. ரிஷியின் அப்பா ரத்தினவேல் ரிஷிக்கு திருமணம் செய்வதற்காக பல முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார். இருப்பினும் எதுவும் அமையவில்லை. தற்போதைய காலகட்டத்தில் ஆண் பிள்ளைகள் பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள். ஒரு 20 வருடத்திற்கு முன்பு பெண் வீட்டார்கள் பட்ட கஷ்டத்தை இப்பொழுது ஆண் வீட்டார்கள் படுகிறார்கள். ரிஷியின் தந்தை ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி. அன்று சனிக்கிழமை அவருடைய வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டல் சென்றிருந்தார் ரிஷியுடன். அப்பொழுது ரொம்ப நேரமா மருத்துவமனையில் காத்திருந்தது மற்றும் அலைச்சல் காரணமாக அவர் சற்று சோர்வாக இருந்தார். ரிஷி மெதுவாக அவரை அழைத்து வந்தான் காருக்கு. இவருக்கு சாப்பாடு மற்றும் குளுக்கோஸ் வாட்டர் என அனைத்தும் எடுத்து வந்திருந்தான். குளுக்கோஸ் வாட்டர் சற்று குடித்த பிறகுதான் கொஞ்சம் தெளிவானார். அப்பொழுது வர்ஷினியின் தந்தை கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்தார். ரத்தினவேல் பார்த்தார். தன்னுடைய பழைய சிநேகிதன் கிருஷ்ணான் போல் இருந்தது. கிருஷ்ணாவும் இவரை அடையாளம் கண்டு கொண்டார். இருவருக்கும் மகிழ்ச்சி. இருவரும் அவரவர் நலம் விசாரித்தார்கள். கிருஷ்ணன் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டார். ரிஷி கூறினான் வேறொரு நாள் வருவதாக. அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லை என சொன்னான். அவர் கூறினார், புரியுது தம்பி, என்னுடைய வீடு இங்கிருந்து அருகில்தான் உள்ளது. அங்கே வந்து ஓய்வு எடுத்து மதிய உணவு சாப்பிட்டு விட்டு போகலாம். உங்கள் அப்பாவுக்கும் ஓய்வு எடுத்து செல்வது அவருடைய உடலுக்கு நல்லது. என்னுடைய பழைய நண்பனை இப்படி பாதி வழியில விட்டுட்டு போக
எனக்கு மனசு இல்லை. நீங்களே சொல்லுங்க தம்பி. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தா அவங்கள நீங்க பல வருடத்துக்கு பிறகு பார்த்தா உடனே பேசிட்டு போய்விடுவீங்களா? இல்ல அங்கிள், நீங்க சொல்வது எனக்கு புரியுது என ரிஷியும் சம்மதித்தான். ரிஷி கிருஷ்ணாவின் காரை பின்தொடர்ந்து சென்றான். கிருஷ்ணாவின் வீட்டிற்குள் நுழைந்தார்கள் ரத்னவேல் மற்றும் ரிஷி. கிருஷ்ணாவின் மனைவி வரவேற்று உட்காரச் சொன்னாள். பின்னர் கிருஷ்ணா அறிமுகப்படுத்தி வைத்தார். ரத்னவேலும் தன் பையன் ரிஷியை அறிமுகப்படுத்தினான். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துவிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் டீம் லீடரா வேலை செய்வதாக கூறினான். மேலும் தன் குடும்பத்தை பற்றி கூறினார்கள். கிருஷ்ணாவும் தன் குடும்பத்தை பற்றி கூறினான். தன் மகள் வர்ஷினியை பற்றியும் கூறினான். பின்னர் சிறிது நேரம் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் இருவரும். வீட்டிற்கு உற்சாகமாக வந்தார். தன் மனைவி மற்றும் மகளிடம் விவரங்களை கூறினார். அவருடைய உடல் களைப்பு, சோர்வு எல்லாம் பறந்து சென்றது. வர்ஷினியை பற்றியும் கூறினார். அந்த பெண்ணை நம்ம ரிஷிக்கு கல்யாணம் செய்யலாம் என்று சொன்னார். அனைவரும் சந்தோஷத்தில் மூழ்க ஆரம்பித்தனர். ஆனால் அது எவ்வளவு எளிதாக முடியுமா என்று யோசிக்காம விட்டுவிட்டார்கள். ராஜதுரை வீட்டில் நிறைய போலீஸ் அதிகாரிகள் வந்திருந்தனர். ராஜதுரையின் சடலத்தை போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் செய்ய எடுத்து போனது. ராஜதுரையின் மனைவியும் மற்றும் மகள் அபிநயாவும் கண்ணீருடன் செய்வதறியாது நின்றனர். கேரளா போலீஸ் விசாரணையை தொடங்கினார்கள். நேற்று என்ன நடந்தது என்று சற்று தெளிவாக கூறுங்கள். எங்களுக்கு உங்க நிலைமை புரியுது. ஆனால் நீங்கள் கூறினால்தான் இதுபோல் இனி மற்றவர்களுக்கு நடக்காமல் தடுக்க முடியும். குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். அபிநயா அழுது கொண்டே கூறினார். நேற்று நான் ரூம்ல இருக்கும்போது காலிங் பெல் அடிச்ச சத்தம் கேட்டுச்சு. நான் ரூம் விட்டு வெளியே வரும்போது அப்பா நான் போய் பார்க்குறேன் நீ இரு என்று சொன்னாரு. அப்பொழுது எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னுடைய தோழி தான் கூப்பிட்டுருந்தா. நான் அதனால ஃபோனை பேசிட்டு சென்று விட்டேன். சிறிது நேரத்துல பவர் கட் ஆனது. ஆனால் வீட்டில் இன்வெர்டர் ரிப்பேர் ஆகியிருந்தது. அதனால் கொஞ்சம் கூட வெளிச்சமில்லை. அம்மாவின் சத்தம் கேட்டது இருட்டில். நானும் ரூம் விட்டு வெளியே வரும்போது என்னை ஏதோ ஒன்று கீழே தள்ளியது. பின்பு ஏதோ புகை வந்தது. அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. இன்ஸ்பெக்டர் கேட்டார். நாங்கள் வந்து பார்க்கும்பொழுது நீங்களும் உங்கள் அம்மாவும் அவரவர் ரூமில் உறங்கிக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் சொல்வது போல் ஹாலில் மயக்கத்தில் இல்லை. எனக்கு தெரியல என்று அபிநயா கூறினார். ஓகே, எங்களுடன் மருத்துவமனை வாருங்கள். போஸ்ட்மார்ட்டம் முடிந்த பிறகு உங்கள் அப்பாவின் உடலை வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இருவரும் ரொம்ப நேரமா மயங்கிய நிலையில் இருந்திருக்கிறீர்கள். உங்கள் அம்மா எதுவும் சாப்பிடவில்லை. நீங்களும் எதுவும் சாப்பிடவில்லை. உங்கள் அம்மாவிற்கு குளுக்கோஸ் ஸ்ட்ரிப் ஏற்ற வேண்டிய அவசியம் ஏற்படலாம். உங்களுக்கும் சிகிச்சை தேவைப்படும் என்று நினைக்கிறேன். அபிநயாவும் சம்மதித்தாள். அவள் அம்மாவை அழைத்து வந்தாள். மருத்துவமனையில் டாக்டரிடம் ரகசியமாக விசாரித்தார் இன்ஸ்பெக்டர். டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் முடிந்து ராஜதுரை மரணம் கொலை அல்ல, நெஞ்சுவலி ஏற்பட்டு இறந்தார் என்று சொன்னார். இன்ஸ்பெக்டருக்கு அதிர்ச்சி வந்தது. கூடுதலாக இன்னொரு தகவல் டாக்டர் கூறினார். அவர் மரணம் அடைவதற்கு முன்பு ஏதாவது மயக்கம் தரக்கூடிய அவரை பாதிச்சிருக்கு. ஆனால் அதனால் அவர் மரணம் ஏற்படவில்லை. நீங்க சொல்வது முற்றிலும் உண்மையா? டாக்டர், அந்த பெண் அபிநயா புகை போன்று ஏதோ வந்ததாக கூறினான். அந்த அபிநயா மற்றும் ராஜதுரையின் மனைவி இருவரும் சோதனை செய்ததில் ஏதாவது தகவல் கிடைத்ததா டாக்டர் என்று இன்ஸ்பெக்டர் கேட்டார். டாக்டர் உடனே லேடி டாக்டர் பார்த்து கொண்டிருக்காங்க என்று கூற தற்போது லேடி டாக்டர் வெளியே வந்தார். நீங்கள் நினைப்பது போல் அந்த பெண் மற்றும் அவரது அம்மாவிற்கு உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை. அவர்கள் இருவருமே நலமுடன் இருக்கிறார்கள். டாக்டர், அந்த பெண் அபிநயா என கேட்க தயங்கினார் இன்ஸ்பெக்டர். இல்லை இன்ஸ்பெக்டர், அந்த பெண் அபிநயாவிற்கு எந்த பாலியல் தொந்தரவும் ஏற்படவில்லை. மயக்கம் மட்டும்தான். அவளுடைய அம்மாவும் நலமுடன் இருக்கிறார். இன்ஸ்பெக்டர் மறுபடியும் அதிர்ச்சி அடைந்தார். ஏன் இன்ஸ்பெக்டர் இந்த அதிர்ச்சி என்று டாக்டர் கேட்க, இது இயற்கை மரணம் போல இருந்தாலும் ராஜதுரை வீட்டில் யாரோ காலிங் பெல் அளித்திருக்கிறார்கள். கதவை திறந்து பார்த்த பிறகுதான் இவருக்கு மாரடைப்பு வந்தது. அதே மாதிரி ஏதோ ஒரு புகை மயக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் ஏதோ நடந்திருக்கிறது. வீட்டில் எந்த பொருளும் திருட்டு போன மாதிரி தெரியல. குற்றவாளி அபிநயாவை பலாத்காரம் செய்யாமல் அபிநயாவின் அம்மாவையும் கொலை செய்யாமல் இருந்தது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அபிநயா அழகான இளம்பெண். அவளுடைய அம்மா ஏதாவது காவல்துறைக்கு துப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தும் குற்றவாளி யாரையும் கொலை செய்யவில்லை. இன்ஸ்பெக்டர் மேலும் கூறினார். குற்றவாளி அபிநயாவை பலாத்காரம் செய்திருந்தால் எனக்கு சுலபமாக இருந்திருக்கும். அதே போல அவள் அம்மாவையும் கொலை செய்திருந்தால் இந்த கேஸ் சீக்கிரம் முடிந்திருக்கும். பழைய கொலை குற்றவாளிகளை தேடி கண்டுபிடித்து இருப்போம். இந்த குற்றவாளி எதையுமே செய்யவில்லை என சோகமாக கூறினார். இன்ஸ்பெக்டர், என்ன பேசிட்டு இருக்கீங்க என்று லேடி டாக்டர் கோபமாக கேட்டார். நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். நானும் அரசு மருத்துவத்துறையில் அதிகாரி. நீங்க என்னிடம் ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டிருந்தால் இந்த கேஸை முடிக்க உங்களுக்கு சுலபமா இருக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா என கேட்க, இதை சற்றும் எதிர்பார்க்காத இன்ஸ்பெக்டர் டாக்டரின் மன்னிப்பு கேட்டுவிட்டு விடை பெற்று கொண்டார்.
சென்னையில் ரத்னவேல் வீட்டில் அனைவரும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தனர். அதற்கு காரணம் ரத்னவேல் நண்பர் கிருஷ்ணன் அவருடைய அண்ணன் தம்பியுடன் இணைந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சொத்து மதிப்பு ஏறக்குறைய ஒரு 3 கோடி இருக்கும். ஆனால் ரத்னவேல் அரசு அதிகாரியாக இருந்து நேர்மையாக ஓய்வு பெற்றவர். ரத்னவேல் சிறு வயதில் அவருடைய தந்தை இறந்த காரணத்தால் அவருடைய குடும்பத்தை கவனித்துக் கொண்டார். அதனால் நிறைய முறை அவர் சேர்த்து வைத்திருந்த பணம் எல்லாம் கரைந்து போனது. ஆனாலும் குடும்பத்தை நல்லபடியாக வளர்த்து இப்பொழுது 90 லட்சம் மதிப்புள்ள வீட்டுக்கு சொந்தக்காரர். அவருடைய பையன் ரிஷியும் நல்ல வேலையில் இருக்கிறான், நல்ல சம்பளத்தில். ஆனாலும் கிருஷ்ணா குடும்பத்துக்கும் இவர்களை விட கொஞ்சம் கூடுதலாக சொத்து இருந்தது. அதனால் ரத்னவேல் தயங்கினார். அவருடைய பெண்ணும் ரிஷியும் தங்கச்சியுமான லாவண்யா தைரியம் கூறினார். அண்ணன் நல்ல வேலையில இருக்காரு, அதுவும் சாஃப்ட்வேர் துறையில. இந்த துறையில் அவரோட நிலை உயரும். எப்போதும் ஒரே மாதிரி இருக்க போறதில்ல. ரிஷியின் அம்மாவும் கூறினார்கள். என் பையனுக்கு சிகரெட், மது பழக்கம் என்று எதுவும் இல்லை. தற்பொழுது ரிஷி கூறினான். அம்மா, இப்போது நிலைமையே வேற. டீடோட்டலா இருந்தாலும் எந்த மரியாதையும் இல்லை. பெண் வீட்டார்கள் பெரும்பாலானோர் மாப்பிள்ளை லட்சக்கணக்கில் சம்பாதித்தால் போதும், வெளிநாட்டில் வேலை பார்க்க வேண்டும், அமெரிக்காவில் வேலை பார்த்தால் உடனே திருமணம் செய்து வைக்க ஆர்வமாக இருக்கிறார்கள். பணத்தை மட்டுமே பெரிதாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மாப்பிள்ளை நல்லவனாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பணம் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அதனால் என்னுடைய சம்பளத்திற்கு எந்த பெண் வீட்டார் சம்மதம் தெரிவிக்கிறார்களோ அவர்களுடைய பெண் எனக்கு பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள்கிறேன். அந்த பெண்ணுக்கும் என்னை பிடிக்க வேண்டும். இந்த வர்ஷினி வீட்டில் முயற்சி செய்வதில் தவறில்லை. ஆனால் இவர்கள் அந்தஸ்து வெறி பிடித்தவர்களாக இல்லையே என்று தெரியவில்லை. வர்ஷினியின் வீட்டில் வர்ஷினியின் அப்பா கிருஷ்ணன் அங்கு உள்ளவர்களிடம் ரிஷியை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். வீட்டில் அனைவரும் இருந்தனர். வர்ஷினி, வர்ஷினி அம்மா, மங்கையர்கரசி மற்றும் வெற்றிவேல். அந்த பையன் ரிஷி நம்ம வர்ஷினிக்கு பொருத்தமா இருப்பதாக கூறினார். வெற்றிவேல் மற்றும் அவன் அம்மா மங்கையர்கரசி யோசித்தார்கள். அந்த பையன் என்ன வேலை பார்க்கறான் என வர்ஷினி அம்மா கேட்டார். ஐடி கம்பெனில டீம் லீடரா நல்ல சம்பளத்துடன் இருக்கிறானா. வர்ஷினிக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்போம் என்று வெற்றிவேல் கூறினார். வர்ஷினி கூறினான். ஏன் அப்பா, அதற்குள் என்னை கல்யாணம் செய்து அனுப்ப பார்க்கிறீர்களா? இன்னும் ஒரு 2 வருடம் போகட்டும். எல்லாரையும் விட்டு செல்ல எனக்கு வருத்தமா உள்ளது. வர்ஷினி அப்பா, எனக்கு புரியுது வர்ஷினி. ஆனால் அந்த ரிஷி ரொம்ப நல்ல பையன். அவனுடைய குடும்பமே நல்ல குடும்பம். நான் நிம்மதியா இருப்பேன் உன்னை நல்ல இடத்துல திருமணம் செய்து வைத்தாள். நீ சொல்வது போல் ஒரு 2 வருடம் தாமதித்தால் அவனுக்கு வேற பெண்ணிடம் திருமணம் நடந்திருக்க வாய்ப்பு அதிகம். அதற்கு மேல் வர்ஷினி ஒன்றும் சொல்ல முடியவில்லை. எனக்கு ஒரு நாள் டைம் வேண்டும் அப்பா என கூறினான். கிருஷ்ணன் தன்னுடைய பெண்ணிற்கு ரிஷியின் புகைப்படத்தை அனுப்பினார். உன் விருப்பப்படியே ஒரு நாள் டைம் எடுத்து நல்ல முடிவா சொல்லு. ரிஷியின் புகைப்படத்தை தூங்கும் முன்பு பார்த்தாள். அவளை அறியாமலே பார்த்து கொண்டே இருந்தாள். என்னவோ ரிஷியை பார்த்து சைட் அடிக்க தொடங்கினாள். அதே நேரம் அவனுடைய வீட்டில் வர்ஷினி புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தான். வர்ஷினி அப்பா மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் இருந்து அந்த புகைப்படத்தை பார்த்தான். வர்ஷினி வீட்டில் கல்யாணத்துக்கு சம்மதிப்பார்களாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். ஏனென்றால் வர்ஷினி அவனுக்கு மனைவியாக வர வேண்டும் என்று அவனும் நினைத்தான். மறுநாள் காலை ரிஷியின் அப்பா கிருஷ்ணாவிடம் தொலைபேசியில் பேசினார். உன் பையன் ரிஷிக்கும் என் மகள் வர்ஷினியை கல்யாணம் செய்து வைக்கலாமா என்று இருக்கிறேன் என கிருஷ்ணா கூறினார். ரத்னவேல் இன்ப அதிர்ச்சியில் ஒரு நிமிடம் பேசாமலே இருந்தான். நானும் இதைதான் உன்னிடம் கேட்க வந்தேன் என்று ரத்னவேல் கூறினார். அன்று மாலையும் வர்ஷினியை பெண் பார்க்க குடும்பத்துடன் வருவதாக கூறினார். ரத்னவேல் தன் குடும்பத்தினர் அனைவருக்கும் தெரியப்படுத்தினார். இடம் கேரளா. இரவு நேரம் 10. ஒரு பெண் தன்னுடைய யமஹா ரே ஸ்கூட்டரில் வந்து கொண்டிருந்தாள். அவள் பெயர் ஹேமா. அவள் திருவனந்தபுரத்தில் இருக்கும் டெக்னோ பார்க்கில் வேலை செய்கிறாள். அன்றிரவு வேலை முடித்துவிட்டு பின்பக்க வழியாக தனது வீட்டிற்கு யமஹா ரே ஸ்கூட்டரில் புறப்பட்டாள். கரியவட்டம் கேம்பஸ் ரோட்டில். அந்த ரோட்டில் போவதற்கு முன்னே அவள் மனதில் பயம் இருந்தது. அதற்கு காரணம், அந்த கரியவட்டம் பகுதியில் கேரளா யூனிவர்சிட்டி உள்ளது. அங்கே 450 ஏக்கர் கேம்பஸில் ஒரு அமானுஷ்ய குளம் உள்ளது. அதன் பெயர் ஹீமாவதி குளம். அந்த குளத்திற்கு அந்த பெயர் வந்த காரணம், ஹீமாவதி என்ற பெண் அங்கு தற்கொலை செய்து கொண்டாள். அங்கேயே அவளுடைய ஆவி இருப்பதாகவும் அந்த கேம்பஸ் ரோட்டில் அவளுடைய ஆவியை நிறைய பேர் பார்த்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்த ஹேமா அந்த கல்லூரியில்தான் படித்தாள். அதனால் அவளுக்கு அந்த அமானுஷ்ய செய்தி தெளிவாக தெரியும். கல்லூரியில் விளையாட்டுத்தனமாக அந்த ஹீமாவதி ஆவியெல்லாம் இங்கு இல்லை என்று கிண்டல் செய்து இருக்கிறாள். ஆனால் இப்பொழுது தனியா போகும்போது அவளை அறியாமல் பயம் வந்தது. அன்று அந்த ரோட்டில் தெரு விளக்குகள் சரியாக எரியவில்லை. இவள் பயத்துடன் சென்று கொண்டிருந்தாள். அவளுக்கு போன் வந்தது. வண்டியை நிறுத்திவிட்டு யார் என்று பார்த்தால் அவளுடைய அண்ணி.
போனை அட்டன் செய்தால். சொல்லுங்க அண்ணி. ஹேமா என்ன இன்னும் வீடு வரல என்று அவள் அண்ணி கேட்க, இன்று கொஞ்சம் வேலை அதிகம், நான் இதோ கிளம்பிட்டேன், வந்துறேன் என்று கூறினாள். வண்டியை ஸ்டார்ட் செய்தாள். சினிமாவில் வருவது போல் வண்டி ஸ்டார்ட் ஆகவில்லை. இவளுக்கு பகீர் என்றானது. 5 நிமிட கால அவகாசத்திற்கு பிறகு வண்டி ஸ்டார்ட் ஆனது. அதற்குள் இவள் உடம்பில் உயிர் பல முறை போய்விட்டு வந்தது. சிறிது தூரம் சென்ற பிறகு இவள் தோள் மேல் யாரோ கை போடுவது போல் இருந்தது. ரியர் வியூ மிரரில் ஒரு கருப்பு உருவம் சிரித்து கொண்டிருந்ததை பார்த்து பயந்து அலறி வண்டியை நிறுத்தினாள். இப்பொழுது யாரும் இல்லை. மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் செய்ய முயற்சி செய்தாள். ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகவில்லை. வண்டியில் பெட்ரோல் தீர்ந்து விட்டது. பயத்துடன் வண்டியை தள்ளி கொண்டே சென்றாள். திடீரென்று வண்டியின் வெயிட் அதிகமாக இருந்தது. இவளால் தள்ள முடியவில்லை. திரும்பி பார்க்கும்போது அந்த ஹீமாவதி பேய் ஸ்கூட்டரில் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்தது. அங்கே இருந்து தலை தெறிக்க ஓடினாள். எதிரே ஒரு ஜீப்பு வந்தது. திருவனந்தபுரம் போலீஸ் பேட்ரோல் வண்டி. என்ன நடந்தது என்று கேட்டார் இன்ஸ்பெக்டர். நடந்ததை இவள் கூறினாள். சரி, என்னிடம் பெட்ரோல் கேனில் பெட்ரோல் உள்ளது. நீங்க ஜீப்ல உட்காருங்க. கான்ஸ்டபிள் உங்க வண்டியை எடுத்துட்டு வருவாரு. உங்களை போன்ற நிறைய பேர் இந்த கதையை சொல்கிறார்கள். ஆனால் நான் எந்த பேயும் பார்க்கவில்லை. அவள் ஜீப்பில் ஏற தயங்க இன்ஸ்பெக்டர் தன்னுடைய மொபைலில் கேரளா போலீஸ் வெப்சைட்டில் திருவனந்தபுரம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பெயர் மற்றும் மொபைல் நம்பர் இருந்தது. பெயரும் இருந்தது. அவளிடம் காட்டி பின்பு தன்னுடைய உத்தியோக அட்டையை காண்பித்தார். உண்மையிலே போலீஸ் தாமா, பயப்படாம வாங்க. இன்ஸ்பெக்டர் ஹேமாவின் வீட்டில் வந்து விட்டு சென்றார். அவளுடைய அண்ணி என்ன நடந்தது என்று விசாரிக்க ஹேமா பயந்து பயந்து நடந்ததே கூறினாள். அவளுடைய அண்ணி அவள் அண்ணன் நள்ளிரவு வந்து விடுவார் ஊரில் இருந்து, நீ பயப்படாதே என்று சமாதானப்படுத்தினாள். நேரம் நள்ளிரவு. வீட்டில் காலிங் பெல் அடித்தது. ஹேமாவுடைய அண்ணியும் ஹேமாவும் கதவை திறக்க சென்றனர். இருப்பினும் கதவை திறக்கும் முன்பு ஹேமாவின் அண்ணன் கூறினாள், உங்க அண்ணன் வரும்போது ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு, நீ கதவை திறக்காதே என சொல்ல அவள் அண்ணி ஃபோன் எடுக்க சென்றாள். அப்பொழுதுதான் ஹேமா கவனித்தாள் கதவு லாக் செய்யவில்லை என்று. கதவருகே சென்று கதவை லாக் செய்ய முயன்றாள். கதவு தானாக திறந்தது. வெளியே பார்த்தவள் அதிர்ந்தாள். இடம் வர்ஷினியின் வீடு. பெண் பார்ப்பதற்காக ரிஷியின் வீட்டிலிருந்து அனைவரும் வந்திருந்தார்கள். வர்ஷினி அழைத்து வந்தார்கள். அனைவரும் பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு உட்கார்ந்தாள். ரத்னவேல் கூறவும் ரிஷினியும் வர்ஷினியும் தனியாக பேச வேண்டும் என நினைத்தால் தாராளமாக பேசலாம் என்று கூறவும் கிருஷ்ணாவும் அதற்கு ஒப்புக்கொண்டார். இருவரும் மொட்டை மாடி மீது சென்றார்கள். இருவரும் ஒரு 15 நிமிடம் பேசினார்கள். இறுதியாக வர்ஷினி, எனக்கு உங்களை ரொம்ப பிடித்து விட்டது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். ரிஷி மகிழ்ச்சியுடன் கூறினான், என் வாழ்க்கையில் தேவதையாக நீ வருவாய் என நினைத்து கூட பார்க்கவில்லை. என் வாழ்க்கையை வசந்த காலமாக மாற்ற நீதான் தென்றலாக வர வேண்டும். நான் உன்னைதான் திருமணம் செய்ய போகிறேன் என்று கூறினான். வர்ஷினி அழகாக தலையசைத்து அதற்கு சம்மதித்தாள். அவளுடைய போன் நம்பரை வாங்கினான் ரிஷி. பின்பு கீழே வந்து அனைவரிடமும் சம்மதம் தெரிவித்தார்கள். இருவரும் திருமணம் நிச்சயம் பண்ணினார்கள். திருமணம் மற்றும் ரிசப்ஷன் 2 மாதங்களில் வைப்பதாக முடிவு செய்தார்கள். இடம் கேரளா. மறுநாள் மதியம் ஹேமாவின் வீட்டில் போலீஸ் வந்திருந்தார்கள். ஹேமாவின் அண்ணி மற்றும் அண்ணன் இருந்தார்கள். ஹேமாவை காணவில்லை. ஹேமாவை இரவில் அழைத்து வந்த இன்ஸ்பெக்டர் ஹேமாவின் அண்ணன் மற்றும் அண்ணியிடம் விசாரித்து கொண்டிருந்தார். இதை நான் எதிர்பார்க்கவில்லை. உங்க தங்கச்சியை நான் பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து சேர்த்தேன். இப்போது காணவில்லை. நீங்க என்ன நடந்தது என்று கூறுங்கள் தெளிவாக என கேட்க, நான் விடிய காலையில தான் ஊர்ல இருந்து வந்தேன். நள்ளிரவு வர வேண்டிய என்னுடைய ட்ரெயின் தாமதமாக வந்தது. வரும்போது என் மனைவிக்கு ஃபோன் செய்தேன், எடுக்கவில்லை. என் தங்கைக்கு ஃபோன் செய்தேன், அவளும் எடுக்கல. நான் கதவை காலிங் பில் அடிச்சேன், யாரும் திறக்கல. பின்புதான் கவனித்தேன், கதவு லாக் செய்யல, தானாகவே ஓப்பன் ஆனது. நான் தொடும்போது நான் ரூமில் சென்று பார்த்தபோது என்னுடைய மனைவி மட்டும் உறங்கிக் கொண்டிருந்தாள். என் தங்கை ஹேமாவை காணவில்லை. என் மனைவியை எழுப்ப முயற்சி செய்தேன், ஆனால் ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தாள். பின்னர் ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றேன். லேப் டெஸ்ட் எடுத்திருக்கிறார்கள். என்னுடைய தங்கையை தயவு செய்து காப்பாற்றுங்கள். இப்பொழுது இன்ஸ்பெக்டர் ஹேமாவின் அண்ணியிடம் கேட்டார் என்ன நடந்தது என்று. அவள் கூறவும், நள்ளிரவு காலிங் பெல் அடித்தது. நான் ஹேமாவை கதவை திறக்க வேணாம் என சொல்லிட்டு இவருடைய நம்பருக்கு ஃபோன் செய்ய போயிருந்தேன். அது பிறகு என்ன நடந்தது என்று தெரியல. பவர் கட் ஆயிடுச்சு. இருட்டில் தடுமாறியபடி ரூமுக்கு போனேன். டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு வெளியே பார்த்தேன். கதவு திறந்துருந்துச்சு. ஹேமா அங்க இல்லை. ஏதோ புகை போல வந்துச்சு. பின்ன என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஹேமாவுடைய காரையும் காணவில்லை. கார் விவரம் வாங்கினார். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் சென்று வந்தீர்கள் என்று கேட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். சீக்கிரம் உங்கள் தங்கை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார்.
ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டரிடம் விசாரித்தார். ஹேமாவுடைய அண்ணியின் லேப் டெஸ்ட் ரிசல்ட் பற்றி கேட்டார். ஏதோ ஒரு மயக்கம் தரக்கூடியதான் அவர் மயக்கமடைய வைத்திருக்கிறது என டாக்டர் கூறினார். டாக்டர், அந்த பெண் மயங்கியது வீட்டு வாசல் அருகே. ஆனால் அவர் கணவர் வந்து பார்க்கும்போது அந்த பெண் பெட்ரூமில் இருந்தாள். அந்த பெண்ணிற்கு உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை தானே? நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. அந்த பெண்ணிற்கு எந்த பாலியல் தொந்தரவும் இல்லை. அந்த பெண் இரவு முழுவதும் பத்திரமா இருந்திருக்கிறாள். மயக்க மருந்திலும் கூட எந்த விஷத்தன்மையும் இல்லை. தேங்க்யூ டாக்டர். அப்பொழுது குற்றவாளியின் நோக்கம் வேறு ஏதோ ஒன்று. நான் அந்த காணாமல் போன ஹேமாவை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அந்த பெண்ணுக்கும் எந்த ஆபத்தும் நடக்கவில்லை என்றால் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று இன்ஸ்பெக்டர் கூறிவிட்டு சென்றார். திருவனந்தபுரத்தில் இருந்து ஒரு 1.5 மணி நேர தூரத்தில் ஒரு காட்டு பகுதியில் ஹேமாவின் கார் இருந்தது. அதில் உள்ளே ஹேமா மரணம் அடைந்திருந்தாள். திருவனந்தபுரம் இன்ஸ்பெக்டருக்கு போன் வந்தது. செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்தார். சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்ய உத்தரவிட்டார். எப்படி மரணம் என்று அந்த ஏரியா எஸ்ஐயிடம் கேட்டார். கார் ஏசியில் இருந்த விஷவாயு தாக்கி இருப்பது போல் தெரிகிறது என அவர் சொன்னார். ஹேமாவின் அண்ணன் மற்றும் அண்ணிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இருவரும் கதறி அழுதார்கள். இன்ஸ்பெக்டருக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது. இன்ஸ்பெக்டர் போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டரை பார்த்து ரிப்போர்ட்டை வாங்கினார். ஹேமாவின் மரணம் கார்பன் மோனாக்சைடு காரின் ஏசியிலிருந்து வந்த காரணத்தினால் இது இயற்கையான மரணம். அதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. டாக்டர் ஹேமாவின் அண்ணி சொல்வதை வைத்து பார்க்கும்போது இது யாரோ ஒரு குற்றவாளியின் செயலாக இருக்கும் என்று தோன்றுகிறது. டாக்டர் உடனே, ஆனால் அந்த பெண்ணை யாரும் எதுவும் செய்யவில்லை. அந்த பெண்ணின் உடம்பில் ஒரு சிறு கீறல் கூட இல்லை. கார்ல விஷவாயு தாக்கத்தால் இருந்தால் இந்நேரம் ஹேமா உயிரோடு இருந்திருப்பாள். அந்த பெண் ஒரு மயக்க நிலையில் இருந்திருக்கிறாள். ஏதோ ஒரு மயக்கத்தை தரக்கூடிய பொருளை சுவாசித்து இருக்கிறாள். இன்ஸ்பெக்டர் ஆழ்ந்த யோசனையில் தன்னுடைய ஸ்டேஷனில் வந்து உட்கார்ந்தார். எஸ்ஐயிடம் சொன்னார். அந்த பெண் அவளாக அந்த வீட்டை விட்டு வெளியே சென்றாளா அல்லது யாரும் அழைத்து சென்றார்களா என்று தெரியவில்லை. இது ஒரு புதிராக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவள் அந்த அமானுஷ்ய பகுதியில் ஹீமாவதி பேயை பார்த்ததாக கூறினாள். அதுவே உண்மை என்று நான் நம்ப முடியவில்லை. எஸ் சார், நம்ப முடியல. ஆனால் நிறைய பேர் அந்த பேயை பார்த்ததா சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர், எதற்கும் நாம அந்த பெண்ணின் அண்ணன் அண்ணியிடம் விசாரிப்போம். இது கொலையா அல்லது தற்கொலையா அல்லது இயற்கையான மரணமா என்று இன்ஸ்பெக்டர் யோசிக்க தொடங்கினார். இடம் அபிநயாவின் வீடு. மாலை முடிந்து இரவு தொடங்கியது. அபிநயாவின் தந்தையின் மரண வழக்கை விசாரிக்கும் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்தார். அபிநவின் அம்மா மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று தற்போது நலமுடன் இருந்தார்கள். இன்ஸ்பெக்டர் இருவரையும் நலம் விசாரித்தார். பின்னர் அன்று என்ன நடந்தது என்று அபிநயாவின் அம்மாவிடம் கேட்டார். அபிநயின் அம்மா சிறிது தயக்கத்திற்கு பின் கூறினார். எனது கணவர் கதவை திறந்து பார்த்து அதிர்ச்சியில் கீழே விழுந்தார். நான் அங்கே ஓடி சென்ற போது வெளியே ஒரு கொடூரமான பேய் போன்ற உருவத்தை பார்த்தேன். அடுத்து ஒரு சில நொடிகளில் பவர் கட்டானது. புகை போன்று காற்றல் வந்துச்சு. பின்பு என்ன நடந்தது என தெரியல. இன்ஸ்பெக்டர் கூறினார். சரிம்மா, அப்ப இது இயற்கையான மரணம் தான். அபிநயா கூறினார். இல்லை இன்ஸ்பெக்டர், இயற்கையான மரணம் போன்று தெரியவில்லை. யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க. எங்க வீட்டுல புகை போல ஒன்று பரவியது. அதன் பிறகு நாங்க மயக்கம் அடைஞ்சோம். இது எப்படி இயற்கையாகும்? நீங்க சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அபிநயா. இது இயற்கையான மரணம் தான் என்பது போல் உங்க அம்மா வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. உங்கள் அம்மா பேய் போன்று ஒரு உருவத்தை பார்த்ததாக சொல்றாங்க. இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. பேய் வந்து உங்க அப்பாவை பயமுறுத்தியதாக நான் கேஸ் ஹிஸ்டரியில் எழுதுனா நீதிபதி ஏற்க மாட்டார். உங்க வீட்டில் இருந்து எதுவும் திருட்டு போகவும் இல்லை. உங்களை யாரும் எதுவும் செய்யவும் இல்லை. நான் எப்படி இந்த மரணத்தை இயற்கை இல்லை என்று கூற முடியும்? தற்போது அபிநயா கேட்டாள். அந்த மயக்கம் ஏற்படுத்திய புகை எப்படி வந்தது? நான் வெளியே உங்க வீட்டில் வாட்ச்மேனை பார்த்தேன். அவனுடைய செக்யூரிட்டி ரூம்ல கொசுத்தலை தாங்க முடியாம கொத்தாக ஒரு இலையம் ஒரு பூந்தொட்டியில் போட்டு நெருப்பில் எரித்து கொசுவிடமிருந்து தப்பிக்க இப்படி செய்கிறான். இது போன்று யாராவது இந்த ஏரியாவில் இதை செய்து கொண்டிருப்பார்கள். ஊர் மக்கள் அனைவருமே இது போன்று இயற்கையான விஷயங்களை செய்வார்கள். அதுல ஏதாவது ஒரு இலை மயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். நீங்க சாதாரணமா கொசுவை தீர்த்தி வைத்தால் அதனுடைய புகையை உங்களுக்கு சுவாச கோளாறையும் அதை மிக அருகே சுவாசித்தால் மயக்கத்தையும் கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இலைகளும் இந்த விஷயத்தை செய்யும் அல்லவா? அபிநயா கேட்டாள். அப்படியானால் நாங்க எப்படி ஹாலில் இல்லாமல் எங்களுடைய ரூமில் படுத்திருந்தோம்? அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நான் நீங்கள் சொல்வதை நம்பினேன். ஒருவேளை நீங்கள் படுத்து உறங்கிவிட்டு போய் சொன்னால் நான் என்ன செய்வது? நீங்கள் ஹாலில் தான் இருந்தீர்கள் என்பதற்கு ஆதாரம் எங்களிடம் இல்லை. அபிநயா உடனே எதுவும் பேசாம அமைதியாக இருந்தாள். இன்ஸ்பெக்டர் அபிநயா அம்மாவிடம் பேசலாம். அம்மா, உங்க பொண்ணுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து அனுப்ப ஆசை இல்லையா? நீங்க பேய் பிசாசு என்று கதை சொல்லத் தொடங்கினால் சில படிக்காத மக்கள் அதை நம்புவார்கள். ஆனால் நிறைய பேர் உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது என்று சொல்வார்கள். உங்கள் பெண்ணிற்கு திருமணம் செய்யும் வயதும் வந்துவிட்டது.
இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. உங்க இருவரிடம் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இது இயற்கையான மரணம்தான். இதை முடித்து வைப்பதை தவிர வேறு வழி இல்லை. இடம் திருவனந்தபுரம் அருகிலுள்ள ஹேமாவின் வீடு. இந்த மரண வழக்கை விசாரிக்கும் திருவனந்தபுரம் இன்ஸ்பெக்டர் ஹேமாவின் அண்ணன் மற்றும் அண்ணியிடம் விசாரிக்க வந்தார். ஹேமாவின் அறையை சோதனை செய்துவிட்டு அவர் கேட்டார், ஹேமா ஏன் அந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே சென்றாள்? இது ஒரு ஆக்சிடென்டல் டெத் போல தான் இருக்குது. அதாவது இயற்கையான மரணம், ஏசியில் ஏற்பட்ட விஷவாயு காரணமா? ஆனால் என்னுடைய கேள்வி, ஹேமா மரணம் அடைவதற்கு முன்பு பயந்து போய் இருந்தாள். அந்த அமானுஷ்ய பகுதியில் ஹீமாவதி என்ற பெயரை சொன்னாள். நான் பத்திரமா வீட்டுக்கு அழைத்து வந்தேன். அவளுடைய பயம் அவள் கண்ணில் தெரிந்தது. அப்படி இருக்கும்போது அவள் எப்படி தனியா கார் எடுத்துட்டு அவ்வளவு தூரம் சென்றிருப்பாள்? யாராவது அவளை வரவழைத்திருப்பார்களா? ஹேமாவின் அண்ணியிடம் கேட்டார். நீங்கள் வந்து பார்க்கும்போது இருட்டா இருந்தது. பின்பு ஏதோ ஒரு புகை போன்று வந்ததாக சொன்னீர்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று சொன்னீர்கள். பின்பு எப்படி ரூமில் மயக்கமாக இருந்தீர்கள்? நீங்க சொல்வதை பார்த்து பார்க்கும்போது ஹாலில் தானே இருக்க வேண்டும். என்னிடம் எதையும் மறைக்காதீர்கள் என்று கேட்டார். இல்லை இன்ஸ்பெக்டர், நான் சொல்வது முற்றிலும் உண்மை என ஹேமாவின் அண்ணின் கூறினார். ஹேமாவுக்கு ஏதாவது காதல் இருந்ததா அல்லது வேறு யாரிடம் நெருங்கி பழகினார்களா? ஹேமாவின் அண்ணின் கூறினார், என் தங்கை அப்படி செய்ய மாட்டாள். இறந்த பிறகு அவளின் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவள் பெயரை மற்றும் ஒழுக்கத்தை களங்கப்படுத்த வேண்டாம். சாரி சார், நான் ஹேமாவை தவறான பெண் என்று கூறவில்லை. நான் கூறவும் மாட்டேன். அவள் யாரையும் விரும்பி திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார்களா? அதனால் வீட்டை விட்டு சென்று விட்டார்களா? அவள் அண்ணி தயங்கிக் கொண்டே சொன்னாள். அவள் இதற்கு முன்னர் காதலித்தது உண்மை. ஆனால் இப்பொழுது பிரேக்கப் ஆகிவிட்டது. இன்ஸ்பெக்டர் உடனே ஒரு கணம் அதிர்ந்தார். அன்று வெள்ளிக்கிழமை இரவு. சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும். ரிஷி அவனுடைய ஆபீஸிலிருந்து கிளம்பினான். அவனுடைய ஆபீஸில் கிண்டல் செய்தார்கள். புது மாப்பிள்ளை கல்யாணம் ஆவதற்கு முன்னாடி ஆபீஸ் விட்டு சீக்கிரம் செல்கிறார் என்று. ரிஷி சிரித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். ரிஷியின் ஆபீஸிலிருந்து வீட்டுக்கு வர ஒரு 20 கிலோமீட்டர் ஆகும். அவன் பஸ் ரூட்டில் வராமல் நெடுஞ்சாலை அருகில் இருக்கும் சர்வீஸ் ரோடு வழியாக வருவான். அவன் வீட்டிற்கு வர 2 சர்வீஸ் ரோட்டுகள் பயன்படும். அவனுடைய கார் சர்வீஸுக்கு சென்றிருந்தது. அதனால் தனது யமஹா பைக்கில் ஆபீஸ் வந்திருந்தான். கீழே ஆபீஸ் பார்க்கிங் ஏரியால பைக் எடுக்க போகும்போது மொபைல் ரிங்டோன் அடித்தது. எடுத்து பார்த்தால் வர்ஷினி. சொல்லு வர்ஷினி, இப்போதுதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புறேன். ஓ அப்படியா ரிஷி, இந்த சனி மற்றும் ஞாயிறு நாம எங்கேயாவது வெளியில போகலாமா? நீங்களே என்னிடம் கேட்பீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கேன் வெளியே செல்வதற்கு. ரிஷி சிரித்தார். நோ வர்ஷினி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் தினமும் எங்கேயாவது வெளியில சென்று விட்டு வரலாம். அல்லது இப்பொழுதே உன்னை என் வீட்டிற்கு தாலி கட்டி அழைத்து செல்கிறேன். நான் எதற்கும் ரெடி. ஆனால் உன் அப்பா அம்மா மற்றும் என் அப்பா அம்மா அதற்கு சம்மதிக்க மாட்டார்களே. லீவு நாளில் வெளியே செல்லலாம். அது ஒன்றும் கடினமில்லை. எங்கே செல்லலாம்? வர்ஷினி உடனே, நான் இன்று இரவே உங்களுக்கு சொல்கிறேன் எங்கு செல்லலாம் என்று. சரி என்று மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு ரிஷி கிளம்பினான் பல கனவுகளோடு. ரிஷி சர்வீஸ் ரோட்டிற்குள் நுழைந்தான். அந்த சர்வீஸ் ரோடு சில மாதங்களுக்கு முன்பு தெருவிளக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அரசாங்கம் தற்போது தெருவிளக்கு பொருத்தி இருந்தது. இருப்பினும் சில சமயங்களில் அது சரியாக வேலை செய்யாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சர்வீஸ் ரோடு சிறியதாக தான் இருக்கும். எதிரே வலது பக்கம் வண்டி வரும்போது சற்று பார்த்துதான் டிரைவ் செய்ய வேண்டும். இடது பக்கம் சில இடங்களில் பள்ளமும் செடி கொடிகளும் காளிமனைகளும் இருக்கும். ரிஷி பைக்கில் சென்று கொண்டிருந்தான். அவனை ஓவர்டேக் செய்ய ஒரு கார் முயற்சி செய்தது. ஹாரன் அடித்து இவன் பின்னே வந்தது. ரிஷி சற்று வழிவிட்டான். அப்பொழுது இடது பக்கத்தின் ஓரமாக ஒதுங்கி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் ஒரு கார் வேகமாக வந்து இவனுடைய பைக்கை இடிக்க ரிஷி மற்றும் அவன் பைக்குடன் ரோட்டில் இருந்து விலகி செடி கொடி மேல் போய் விழுந்தான். பைக் ஒரு பக்கம் விழுந்திருந்தது. அந்த கார் நிற்காமல் வேகமாக சென்று விட்டது. இதை பார்த்த சில பேர் காவல்துறைக்கு தகவல் கூறினார்கள். ரிஷியையும் காப்பாற்ற முயற்சித்தார்கள். போலீஸ் ரிஷியை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்து ரிஷியின் பைக்கை மீட்டனர். வட போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்து சென்றார்கள் ரிஷியின் பைக்கை. ரிஷியின் வண்டி நம்பரை வைத்து போலீஸ் அவனுடைய வீட்டு அட்ரஸை கண்டுபிடித்தார்கள். பின்பு வீட்டிற்கு சென்று தகவலும் சொன்னார்கள். அனைவரும் ஹாஸ்பிட்டல் வந்து ரிஷியை பார்த்தனர். டாக்டர் கூறினார், பயப்பட ஒன்றும் இல்லை. அவருக்கு கை காலில் முறிவு எதுவும் ஏற்படவில்லை. நல்ல வேளையா இவர் வண்டியை சற்று சுதாரித்து ஓட்டியிருக்கிறார். கார் வேகமாக எடுத்தும் இவருடைய வேகம் கம்மியா இருந்ததுனால பெரிய அளவுல பிரச்சனை வரல. இந்த செடி கொடிகள்ல விழுந்த காரணத்தினால காயங்கள் சிராய்ப்புகள் மட்டுமே உள்ளன. இன்ஜெக்ஷன் மற்றும் பெயின் கில்லர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துவிட்டது. அவருக்கு எந்த எலும்பு முறிவும் ஏற்படவில்லை. இன்னும் ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். நாளைக்கு மதியானம் டிஸ்சார்ஜ் செய்யுங்க என டாக்டர் கூறினார். அனைவரும் நிம்மதி அடைந்தனர். போலீஸ் வந்து விசாரித்தார்கள். ரிஷி நடந்ததை கூறினார். யாருமே அந்த காரின் நம்பர் பிளேட்டை கவனிக்கவில்லை என்று கூறினார்கள் ரிஷியை காப்பாற்றியவர்கள்.
ரிஷியின் வருங்கால மாமனார் கிருஷ்ணன் தன்னுடைய மகளுக்கு தகவலை தெரிவிப்பதற்காக கால் செய்தார். வர்ஷினி இந்த விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள். அவள் தற்போது தனது தோழியின் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக பெசன்ட் நகர் வந்திருந்தாள். தோழியிடம் விஷயத்தை கூறிவிட்டு அவசரமாக காரை ஸ்டார்ட் செய்தாள். கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. கால் டாக்ஸி புக் செய்த பார்த்தாள். அந்த நேரத்தில் கால் டாக்ஸி டிரைவர்ஸ் புக்கிங் கேன்சல் செய்தன. தோழியிடம் சென்று அவளுடைய ஸ்கூட்டரை வாங்கி கொண்டு காரை நாளை எடுத்துக்கொள்வதாக கூறினாள். இரவு நேரம் 10 பெசன்ட் நகர் அழகாக இருந்தது. ரிஷியை பார்ப்பதற்காக ஸ்கூட்டியில் கிளம்பினாள் வர்ஷினி. பெசன்ட் அவென்யூ ரோடு வழியாக சென்றாள். அந்த சாலை அமானுஷ்யம் இருந்தது என்று வலைத்தளவாசிகள் கூறிக்கொண்டிருப்பார்கள். இந்த சாலை இருபக்கம் அடர்ந்த மரங்கள் இருக்கும். வெளிச்சம் கம்மியாக இருக்கும். அந்த ரோட்டில் வரும்போது சற்று பயம் வந்தது வர்ஷினிக்கு. சிறிது தூரம் சென்றதும் யாரோ இவள் அருகில் கூடவே பயணிப்பது போல் இருந்தது. பயத்துடன் ஆக்சிலேட்டரை முறுக்கினாள். அப்பொழுது அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. யாரோ இவளை அடித்து கீழே தள்ளிவிட்டது போல் இருந்தது. வர்ஷினி ஸ்கூட்டரிலிருந்து இறந்து சறுக்கி கொண்டு ரோட்டில் விழுந்தாள். ஆனால் அங்கு யாருமே இல்லை. பின்பு யார் வர்ஷினியை தள்ளிவிட்டது என்று தெரியவில்லை. வர்ஷினியின் தந்தை கிருஷ்ணன் வர்ஷினி தோழிக்கு கால் செய்ய வர்ஷினி கிளம்பி விட்டதாக சொன்னாள். அவள் போன் நாட் ரீச்சபிள்னு வருது எனவும் ரிஷிக்கு எதுவும் ஆகவில்லை. நான் அதை சொல்லும்போது அவளுக்கு அது சரியாக கேட்கவில்லை. நெட்வொர்க் பிரச்சனையால வர்ஷினி கிளம்பி எவ்வளவு நேரம் இருக்கும் என கேட்க 10 நிமிடம் இருக்கும் என்று அவள் கூறினாள். சிறிது நேரம் கழித்து வர்ஷினி தோழின் வீட்டில் காலிங் பெல் அடித்தது. இந்த நேரத்தில் யார் காலிங் பெல் அடிப்பது என்று வெளியே பார்த்தால் அங்கு வர்ஷினி இருந்தாள். என்ன நடந்தது என்று வர்ஷினி கூற சிறிது நேரம் கழித்து வர்ஷினியின் அண்ணன் வெற்றிவேல் வந்து வர்ஷினியை அழைத்துச் சென்றான். வர்ஷினியின் வீட்டில் அவளுடைய அம்மா மங்கையர்கரசி அழுது கொண்டிருந்தாள். டாக்டர் சென்று ஊசி போட்டுவிட்டு அண்ணன் வெற்றிவேல் வீட்டுக்கு வந்தான். மங்கையர்கரசியும் என்னங்க நம்ம ஏதோ அவசரப்படவில்லை தானே என்று கிருஷ்ணாவிடம் கேட்டாள். என்ன சொல்ற எனக்கு புரியல. இந்த பையன் ரிஷியை நிச்சயம் செய்தது சரியா என்று எனக்கு தெரியல என சொன்னாள். ஏன் அப்படி சொல்ற? இங்கு நடப்பது எல்லாம் ஏதோ கெட்ட விஷயமா நடப்பதற்கு முன்னோட்டம் போல உள்ளது. நீ சொல்வது எனக்கு புரிகிறது என்று கிருஷ்ணன் கூறினார். ஆனால் நம் பெண் வர்ஷினிக்கு ரிஷி தான் நல்ல ஜோடியா இருக்க முடியும் என்று கூறினார். மறுநாள் ரிஷி மட்டும் அவருடைய குடும்பத்தாருக்கு தகவல் தெரிந்தது. காலையிலே டிஸ்சார்ஜ் செய்து கொண்டு வர்ஷினி வீட்டிற்கு வர்ஷினியை பார்க்க வந்தான். அவனுடைய அம்மா அப்பா தங்கச்சி அனைவரும் வந்திருந்தார்கள். ரிஷி தனியாக வர்ஷினியிடம் கூறினான். உனக்கும் எனக்கும் இப்படி ஒரே நாள் விபத்து நடந்தது எனக்கு அதிர்ச்சியா உள்ளது. உங்க அம்மா சொன்னது போல இது கெட்ட விஷயத்துக்கான அறிகுறி இல்ல. நல்ல விஷயம் நடக்கக்கூடாது என்ற தடைகள். இதையெல்லாம் தகர்த்து நான் உன்னைதான் திருமணம் செய்வேன். இதை யாராலையும் தடுக்க முடியாது. வர்ஷினி மகிழ்ச்சியுடன் அவன் மீது சாய்ந்து கொண்டாள். ஹேமாவின் வீட்டில் விசாரணை செய்து கொண்டிருந்த திருவனந்தபுரம் இன்ஸ்பெக்டர் அப்பொழுது ஹேமா ஒருத்தனை காதலித்து பிரேக்கப் ஆனது கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்தார். ஒருவேளை அந்த முன்னாள் காதலன் ஹேமாவின் மரணத்திற்கு காரணமாயிருப்பானோ என்று அவன் அண்ணியிடம் கேட்டார். காலேஜில் படிக்கும்போது லவ் ஏற்பட்டதாகவும் அல்லது வேலை பார்க்கும்போது அலுவலகத்தில் யாரையாவதா? வேலை பார்க்கும்போது தான் என்று ஹேமாவின் அண்ணி கூறினார். அப்படியா? ஹேமா வேலை பார்த்தது டெக்னோ பார்க்கில் தானே. அவனும் வேலை பார்க்கிறான். அவனுடைய பெயர் முகவரி இருக்கிறதா? அவன் ஹேமா வேலை பார்த்த கம்பெனில வேலை பார்க்கல. சென்னை கம்பெனில வேலை பார்க்கறான். சென்னையில இருந்து எப்படி இருவரும் காதலித்தார்கள் என இன்ஸ்பெக்டர் கேட்க அது இன்ஸ்பெக்டர் அவன் வேலை பார்க்கும் கம்பெனி மற்றும் ஹேமா வேலை பார்க்கும் கம்பெனி ரெண்டுமே ஒரே அமெரிக்க கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் தான். அதனால அந்த அமெரிக்க கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் இந்த 2 கம்பெனி இணைந்து செய்கிறாங்க. ஹேமா வேலை பார்த்த ப்ராஜெக்ட்ல அந்த பையன் டீம் லீடரா இருந்தான். அவன் பெயர் மற்றும் அவனுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கா என்று கேட்டார். பின்பு அங்கிருந்து புறப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் சென்று அந்த ஹேமாவின் முன்னாள் காதலனுக்கு போன் கால் செய்தார். அவனிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு ஆங்கிலத்தில் பேசினார். அந்த இளைஞன் இயல்பாக பேசினான். பின்னர் ஹேமாவை பற்றி விசாரித்தார். அந்த இளைஞன் சற்று தயங்கி ஹேமாவா? என்னுடைய முன்னாள் காதலி சார். என்ன பிரச்சனை சார்? என்னாச்சு? நான் பிரச்சனை என்றே சொல்லலையே என்று இன்ஸ்பெக்டர் கேட்டார். நீங்கள் கேரளாவில் இருந்து எனக்கு கால் செய்து இருக்கிறீர்கள். எந்த ஒரு காரணம் இல்லாமல் நீங்க எனக்கு கால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்னை யார் என்று தெரியாது. ஆனால் ஹேமா பற்றி திடீர்னு கேட்குறீங்க. ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. தயவு செய்து சொல்லுங்கள். ஹேமா இறந்த விஷயத்தை சொல்ல அந்த இளைஞன் ஒரு கணம் அதிர்ந்தான். இதை நான் எதிர்பார்க்கவில்லை சார். எப்படி நடந்தது? அதை நீங்க தான் கூற வேண்டும். ஹேமாவின் மரணத்திற்கும் உங்களுக்கும் ஏதாவது பங்கு இருக்கிறதா என்று கேட்டார். நிச்சயமா இல்ல. ஹேமா இறந்தது எனக்கு வருத்தமா உள்ளது. அதுக்கு நீங்க என் மேல் சந்தேகப்படுவது நியாயம் இல்லை. உண்மையை சொல்லிவிடுங்கள் மிஸ்டர். நான் கண்டுபிடித்தால் நேரடியா வந்து உங்களை கைது செய்வேன். நீங்களே வந்து ஒரு முறை சந்திப்பது நல்லது. எப்பொழுது திருவனந்தபுரம் வரப்போகிறீர்கள்? இன்ஸ்பெக்டர், உங்களால் என்னை கைது செய்ய முடியாது. ஏனென்றால் நான் இந்த கொலையை செய்யல. என்னுடைய அப்பா நான் எல்லாருமே கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கேன். எனக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகி உள்ளது. எனக்கு வருகிற மாதம் திருமணம். என்னுடைய முதல் லவ் பற்றி என்னுடைய வருங்கால மனைவிடம் கூறிவிட்டேன்.
என் மீது எந்த தவறும் இல்லை. அதனால் நான் பயப்படப் போவதில்லை. நான் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தெளிவாக பதில் சொல்றேன். அதனால் என்னால் திடீர்னு திருவனந்தபுரம் வர முடியாது. நீங்க என் மீது பொய் குற்றச்சாட்டு சுமத்தி என்னை கைது செய்வதற்கு நான் அனுமதிக்க முடியாது. நான் எங்கும் ஓடிப்போகப் போவதும் இல்லை. நான் இதே சென்னையில் தான் இருக்கிறேன். என் வீடு எல்லாமே நிரந்தர முகவரி. இதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. என்னுடைய குடும்பம் இங்க தான் இருக்கிறது. நான் எங்கும் ஓடிப்போக மாட்டேன். நீங்கள் என்னை கைது செய்ய முயற்சித்தால் நான் உங்கள் மீது மேலிடத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க நேரிடும். இன்ஸ்பெக்டர் சற்று அதிர்ந்தார். அதை காட்டிக்கொள்ளாமல், ஓகே மிஸ்டர், நீங்க என்னுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. சில கேள்விகளை கேட்டுவிட்டு கால் கட் செய்தார். அபிநயா வீட்டில் அபிநயா அவள் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தாள். அந்த இன்ஸ்பெக்டர் நல்லவன் இல்லை, இந்த கேஸ் சீக்கிரமா முடிக்க பார்க்கிறான் என்று. உண்மை. ஆனால் நம்ம என்ன செய்ய முடியும் என்று அவள் அம்மா கேட்க, அம்மா, நம்ம மேலிடத்துல புகார் கொடுக்க முடியும். அப்பாவின் எஸ்டேட் முதலாளி நமக்கு எப்பொழுதும் உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறார். நம்மிடம் நிறைய பணமும் உள்ளது. அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. நம்முடைய செல்வாக்கை பயன்படுத்தி அப்பாவின் கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். அபிநயன் அம்மா, அவசரப்படாத அபி, உன் அப்பா நம்மை விட்டு எதிர்பாராத விதமா சென்று விட்டார். எனக்கு இருக்கிறது ஒரே மகளான நீயும் நன்றாக இருக்க வேண்டும். இப்போது இந்த கேஸை கழினால் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியது போல நான் சொன்னது பேய் தான் என்றால் யாரும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பைத்தியம் என்ற பட்டமும் கொடுப்பார்கள். அது பரவாயில்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கும். உன் திருமணத்திற்கு பிறகு அப்பா இறந்து போயிருந்தால் நான் கண்டிப்பா இந்த கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்திருப்பேன். உன் அப்பாவின் எஸ்டேட் ஓனர் கூறியது போல் நீ அப்பாவின் மேனேஜர் பதவியை பெற்றுக்கொண்டு இங்கே வேலை பார்த்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அப்படி இல்லை என்றால் நீ சென்னையில் ஹச்ஆராக வேலை பார்க்கும் நிறுவனத்தில் உன் வேலையை தொடர்ந்து செய். சென்னையில் ஒரு வீடு வாங்கி கொள்ளலாம். தற்போது வாடகைக்கு இருக்கலாம். நானும் உன்னிடம் வந்துடுறேன். உனக்கு சீக்கிரம் திருமணம் செய்து வைக்க வேண்டும். உங்களை விட்டுட்டு நான் மட்டும் சென்றால் நீங்க தனியா இருக்க வேண்டும். நானும் உன் அருகில் இருக்கிறேன். ஒரே வீட்டில் இல்லாமல் ஒரே ஊரில் சீக்கிரமா வந்து போகும்படியா. அப்படியானால் நீ பயப்படாம இருக்கலாம் அல்லவா? அபிநயா அமைதியாக இருந்தாள். நீ யாரையாவது காதலிக்கிறியா? நான் இதை பத்தி உன்னிடம் சொல்லலாம் என்று இருந்தேன். ஆனால் அதற்கு முன்னரே அப்பா என்னை விட்டு போயிட்டாரு. அம்மா கேட்டார்கள், யாருமா அந்த பையன்? நீ செலக்ட் செய்திருந்தா அந்த பையன் நல்ல பையனா தான் இருப்பான். அவர் பெயர் ரிஷி. நான் வேலை பார்க்கும் கம்பெனியில் டீம் லீடரா இருக்காரு அவர் என்று அபிநயா மேலும் சொல்ல முயற்சிக்கும் போது அபிநயாவின் மொபைல் ரிங்டோன் அடித்தது. அவளுடைய ஆபீஸ் தோழி அந்த அதிர்ச்சியான விஷயத்தை கூறினாள். ரிஷி அவனுடைய ரூமில் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். தனக்கு எப்படி ஆக்சிடென்ட் நடந்தது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். வர்ஷினிக்கும் ஒரே நாள் நடந்தது அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இது எதிர்பாராத விதமா நடந்ததா இல்லை, யாராவது இவங்களை வேணும்னே அட்டாக் செய்யறா என்று யோசித்தான். ரிஷிக்கு இன்னொரு பயம் இருந்தது. நெகட்டிவ் விஷயமா நடப்பதால் வர்ஷினி வீட்டில் வர்ஷினி அம்மா மங்கையர்க்கரசி சகுனம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே சென்றால் இன்னும் ஒரு மாசத்தில் நடக்க இருக்கும் கல்யாணம் நடக்காமல் போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்களுடன் இன்னும் உரிமையுடன் பழகி வர்ஷினியை கல்யாணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தான். வர்ஷினிக்கு கால் செய்ய வர்ஷினி ஆர்வமாக கால் அட்டன் செய்து பேசினாள். வர்ஷினி, இந்த வாரம் நாம வெளியில போகலாம் என்று நினைத்தோம். ஆனால் அதற்குள் இருவருக்குமே இப்படி ஆகிவிட்டது. இந்த நெகட்டிவ் விஷயத்தை மறப்பதற்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க ரிஷி, என்ன ஐடியா? நம்ம சுற்றுலா போகலாம். வர்ஷினிக்கு ஒன்றும் புரியல. திருமணத்துக்கு பிறகுதானே வீட்டில் அனுப்புவார்கள். அதற்கு பேர் ஹனிமூன். நீங்க சொல்வது போல் சுற்றுலா அல்ல. அது எனக்கு தெரியும். நான் திருமணத்திற்கு முன்பே போவோம் என்று கூறுகிறேன். அவ்வளோ ஆசையா? நோ, நெவர். நாம் 2 பேர் மட்டும் போக போறது இல்லை, நம்ம 2 குடும்பமும். என்ன சொல்றீங்க ரிஷி என்று வர்ஷினி கேட்டா. வருகிற வாரம் வீக்கெண்ட் 2 நாள் இருக்கு. நீயும் நானும் ஆஃபீஸ்க்கு ஒரு 2 நாள் லீவ் போடலாம். என் தங்கை காலேஜுக்கு 2 நாள் லீவ் போடுவா. அதனால் நாம புதன் இரவே கிளம்பிடலாம், அல்லது வியாழன் விடிய காலை. எங்கே போக வேண்டும் என்று வர்ஷினி கேட்க ரிஷி கூறினான், கேரளா என்று. கேரளாவா? அவ்வளோ தூரம் போக வேண்டுமா என்று கேட்டாள் வர்ஷினி. ஆமாம், நம்ம மேரேஜ் ஃபர்ஸ்ட் கூட அங்க பண்ணிக்கலாம். நீங்க சென்னையை விட்டுட்டு அங்க போய் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு சென்னை சின்ன ஊர் கிடையாது. நம்ம நாட்டிலேயே 4வது பெரிய நகரம். அது கரெக்ட் தான். அங்குள்ள கலெக்ஷன் ஏதாவது நமக்கு பிடித்திருந்தால் ட்ரை பண்ணலாம். அங்கு கோயிலும் இருக்குது, மலை பிரதேசங்களும் இருக்குது. அதனால எல்லாருக்கும் மன அமைதி ஏற்படும். சரிங்க, எனக்கு ஓகே தான். நான் எங்க வீட்டுல கேட்குறேன். ஓகே வர்ஷினி. ரிஷி பிறகு தன்னுடைய வீட்டில் உள்ள அனைவருக்கும் இதை தெரிவித்தார். அனைவரும் இதற்கு சம்மதித்தனர். வர்ஷினி அவள் அண்ணன் வெற்றிவேலிடம் இதை கூறினார். இந்த வாரம் எனக்கு முக்கிய வேலை இருக்குது வர்ஷினி. நீ, அப்பா, அம்மா வேண்டுமென்றால் சென்று வாருங்கள். நான் முடிந்தால் கடைசி 2 நாட்கள் வந்து இணைந்து கொள்கிறேன். அண்ணா, அப்பா கிட்ட நீ தான் பேசி பர்மிஷன் வாங்கி தரணும். நிச்சயமா வர்ஷினி. வர்ஷினி அப்பா கிருஷ்ணா ரிஷியிடம் வீட்டிற்கு வந்தார். பின்னர் ரிஷியிடம் கூறினார், என்னுடைய நண்பர் வீடு கொச்சின் பக்கத்துல உள்ளது. இப்பொழுது அவர் அங்கு இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறார். அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ். சகல வசதிகளும் இருக்கிறது. நாம அங்க போய் இருந்துவிட்டு பின்னர் அங்கிருந்து எங்கு செல்ல வேண்டுமோ செல்லலாம். உங்களுக்கு ஓகே என்றால் நான் டிக்கெட் புக் செய்து விடுகிறேன் கொச்சின் செல்ல.
ஓகே அங்கிள், இங்கிருந்து கொச்சின் செல்லலாம். டிக்கெட் நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, இங்கிருந்து போவதற்கு நீங்க புக் செய்யுங்க. ஆனா ரிட்டர்ன் டிக்கெட் நான் தான் புக் செய்வேன் என கிருஷ்ணர் கூறினார். பின்பு கிருஷ்ணா அங்கே இருந்து கிளம்பினார். ரிஷி அவனுடைய படுக்கறையில் மறுபடியும் யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ரிஷியின் தங்கை அங்கு வந்தாள். அண்ணா, நீ சரியில்லை. என்ன ஆச்சு இப்போ? எதுக்காக இந்த சுற்றுலா திடீர்னு? எனக்கு நடந்தது ஆக்சிடென்ட் என்று என்னால் நம்ப முடியல. இந்த தவிர வர்ஷினிக்கும் அந்த இடத்துல எப்படி நடந்துச்சு என்று யாருக்கும் புரியல. ஆமா அண்ணா, வர்ஷினி தானா விழுந்தது எனக்கு பயத்தை ஏற்படுத்துது. பேய் ஏதாவது இருக்கலாம், அல்லது வேறு யாராவது செஞ்சுறாங்களா? பேயா இருந்தால் இனிமேல் அந்த பக்கம் போகாம இருக்க சொல்லலாம். மனிதர்களே வேலையாக இருந்தால் நம்ம எதிரியை கண்டுபிடிக்கணும். ரிஷி தற்போது கூற, அங்கிருந்து விழுந்து சிறிது நேரம் மயக்கமாகி இருக்கிறாள். திரும்ப எழுந்தபோது இவளுக்கு என்ன நடந்தது என்று சரியாக தெரியவில்லை என்று வர்ஷினி கூறினாள். மற்றும் ஏதோ ஒன்று தள்ளிவிட்டது என்று. வர்ஷினி காரில் வந்திருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது. என்னை பார்ப்பதற்கு அவசரமாக ஸ்கூட்டர்ல வந்திருக்கா. அண்ணா, இப்பொழுது கேரளா போவதற்கு என்ன ரீசன்? நம்ம குடும்பம் வர்ஷினி குடும்பம் இன்னும் நன்றாக பழகுவதற்காகதான். வர்ஷினி அம்மா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திவிட்டால் எங்கள் இருவருக்கும் ஒரே நாளில் விபத்து நடந்தது ஏதோ கெட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பரிகாரம் செய்வதற்காக போயிருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய எதிரி நாம் சுற்றுலா செல்லும்போது மறுபடியும் ஏதாவது செய்ய முயற்சிக்கலாம். என்ன நடந்தாலும் அனைத்து தடைகளையும் கடந்து வர்ஷினியை திருமணம் செய்வேன். அன்னை இவ்வளவு உறுதியா இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தாள். வியாழக்கிழமை விடிய காலை அனைவரும் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து ஃப்ளைட் மூலம் கொச்சின் ஏர்போர்ட் வந்து சேர்ந்தார்கள். கிருஷ்ணாவின் நண்பர் தன்னுடைய மேனேஜர் மூலமாக தன்னுடைய காரை கொடுத்து அனுப்பினார். கெஸ்ட் ஹவுஸ் கொச்சினில் இருந்து மூணார் செல்லும் பாதையில் இருந்தது. கிருஷ்ணாவின் நண்பருக்கு கொச்சினில் ஒரு பங்களா இருந்தது. இருப்பினும் இந்த ஃபார்ம் ஹவுஸ் அவர் விரும்பி கட்டியது. அனைவருக்கும் இந்த வீடு பிடித்தது. அனைவரும் ரெடியாகி காலை உணவு சாப்பிட்டார்கள். இவர்களை கவனித்துக் கொள்வதற்காக வேலையாட்களை அனுப்பியிருந்தார் கிருஷ்ணாவின் நண்பன். அனைவரும் எங்கு செல்லலாம் என்று பெரிய டிஸ்கஷன் செய்து கொள்ள, கொச்சின் ஷாப்பிங் எல்லாம் செய்துவிட்டு கொச்சினை கொஞ்சம் சுத்தி பார்த்துவிட்டு எல்லோரும் நாளை மூணாறு கிளம்பலாம் என்று முடிவு செய்தார்கள். அனைவரும் ஷாப்பிங் செல்ல, அனைவரும் அங்குள்ள ட்ரெஸ் கலெக்ஷன் பிடித்து போக, அனைவரும் திருமணத்திற்கு தேவையான ட்ரெஸ் சில இங்கு வாங்கினார்கள். வர்ஷினி திருமணத்திற்காக சில விலை உயர்ந்த நகைகளை வாங்கினார்கள். இரவு நேரமானது. அனைவரும் வீடு திரும்ப இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஊரிலிருந்து சற்று தள்ளி ஒதுக்குப்புறமாக இருந்தது. பகலில் அழகாய் தெரிந்த ஃபார்ம் ஹவுஸ் இரவில் பயத்தை தந்தது. அந்த ஃபார்ம் ஹவுஸில் வேலை பார்த்த வேலைக்காரர்கள் இரவு அவர்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். ஒரே ஒரு கேர்டேக்கர் மட்டும் இருந்தார். அவர்தான் வாட்ச்மேன் மற்றும் தோட்டக்காரர் இந்த வீட்டுக்கு. இரவு 10 மணி கடந்தது. அனைவரும் வெளியே அலைந்து களைப்பாக இருந்ததால் உறங்கிச் சென்றிருந்தார்கள். அங்கு 5 அறைகள் இருந்தது. கிருஷ்ணா அவர் மனைவியுடன் ஒரு ரூமிலும், ரிஷியின் அப்பா அம்மா மற்றும் ஒரு ரூமிலும் உறங்கிக் கொண்டிருந்தனர். வர்ஷினி, ரிஷியின் தங்கை மற்றும் ரிஷி ஆகியோருக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ரூம் இருந்தது. அந்த வீட்டில் வர்ஷினி, ரிஷி, அவன் தங்கை தங்கியிருந்த ரூம் மூன்றுமே மாடியில் இருந்தது. மூவரும் பேசிவிட்டு அவரவர் ரூமுக்கு சென்றனர். ரிஷி அவனுடைய ஆபீஸ் விஷயமாக அவன் டீம் மெம்பர்ஸிடம் பேசிக் கொண்டிருந்தான். அப்போது காலிங் பெல் அடித்தது. அபிநயா ஹேமா வீட்டில் அடித்தது போலவே ஒரே ஒரு முறை வர்ஷினியும் ரிஷியின் தங்கையும் வெளியே வந்தார்கள். வர்ஷினி கூறினாள், வாட்ச்மேன் என்று தான் நினைக்கிறேன். இங்கு தண்ணி கேன் தீர்ந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர் தண்ணி கேன் வீட்டுக்கு வெளியே இருப்பதாகவும், வீடு பூட்டியிருந்தால் நாம வெளியே சென்ற போது அவரால் உள்ளே சென்று போட முடியவில்லை என்று கூறினார். நான் தான் சிறிது நேரம் கழித்து வாருங்கள், எல்லாரும் ரெஃப்ரெஷ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். நான் போய் கதவு திறந்து வரேன் என சொல்லிவிட்டு சென்றாள் வர்ஷினி. சரி அண்ணி என்று சொல்ல வர்ஷினி சென்று கதவை திறந்தாள். மறுநாள் மதிய நேரம். வர்ஷினி குடும்பமும் ரிஷியின் குடும்பமும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ் இருந்தனர். அனைவரும் அழுது கொண்டிருந்தனர். அதற்கு காரணம் வர்ஷினி மற்றும் ரிஷியை காணவில்லை. ரிஷியின் தங்கை நடந்த விஷயத்தை அசிஸ்டன்ட் கமிஷனரிடம் கூறினார். வர்ஷினி சென்று கதவை திறக்கப் போனது. சிறிது நேரத்திலே பவர் கட் ஆனது. பின்பு இவளுடைய அறையில் அந்த புகை என அனைத்தையும் கூறினார். அசிஸ்டன்ட் கமிஷனர் பிருத்திவிராஜ் உடனடியாக அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவித்தார். சந்தேகப்படும்படியாக எந்த வண்டி போனாலும் அவர்களை மடக்கி பிடிக்க உத்தரவிட்டார். இவர்கள் தங்கியிருந்த வீட்டை சோதனை செய்ய வேண்டும் என்று அனைவரையும் அழைத்து கொண்டு சென்றார். வாட்ச்மேன் முதல் அனைவரும் மயக்கமாகி இருக்கிறார்கள். வீட்டில் ஏதாவது பொருள் திருட்டு போயிருக்கிறதா என்று கேட்டார். முதலில் அனைவரும் நீங்கள் வைத்திருக்கும் ஏதாவது பொருள் காணாமல் போயிருக்கிறதா என்று பாருங்கள் என அனைவரிடம் கூறினார். அனைவரும் போய் பார்க்க, இன்று நாங்கள் 3 நகைகள் வாங்கி வந்தோம், ஆனால் தற்போது 1 மட்டும்தான் இருக்குது. ஏசி பிருத்திவி சற்று ஆச்சரியம் அடைந்தார். அதை தவிர மீதி பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறதா என்று கேட்க, அப்படியானால் இது திருட்டு கிடையாது, மேபி உங்க பெண் இந்த நகைகளை அணிந்திருக்க கூடும். ரிஷியின் தங்கை கொண்டாள். கடைசியா நான் வர்ஷினியை பார்க்கும்போது அந்த நகையை வர்ஷினி போடல. என்னுடைய நண்பருடைய கார் காணவில்லை.
நாங்கள் இங்கே சுற்றி பார்க்க அவருடைய காரை தான் பயன்படுத்தணும். அப்படியானால் ரிஷி எதுவும் எடுத்து போயிருப்பாரா? ஏசிபி பிருத்திவி யோசித்தார். எல்லோரிடம் பொதுவாக கேட்டார். ரிஷி அண்ட் வர்ஷினி லவ்வர்ஸா அல்லது வீட்டில் பார்த்து நிச்சயம் செய்தீர்களா? லவ் கிடையாது சார் என கூறினார்கள். அவர்கள் திருமணத்திற்கு ஏதாவது எதிர்ப்பு, சமீபத்தில் ஏதாவது தடைகள் வந்துச்சா என கேட்டார். ரிஷியின் தங்கை நடந்த விஷயத்தை கூறினார். அனைத்தையும் கேட்டுவிட்டு ஏசிபி கூறினார். ஒருவேளை ரிஷி மற்றும் வர்ஷினி யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்கு என்று கூற அனைவரும் அதிர்ந்தனர். எதற்காக அவர்கள் அப்படி செய்ய வேண்டும்? எல்லாரும் சம்மதித்து இருக்கிறோம் இந்த திருமணத்திற்கு என அரைவனும் கூறினார்கள். ரிஷிக்கும் வர்ஷினிக்கும் ஒரே நாளில் விபத்து நடந்து அதனால் வர்ஷினியின் அம்மா கெட்ட சகுனமா இருக்கிறது என்று கூறினார் அல்லவா? ஒருவேளை அவர்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டால் இந்த மாதிரி ரிஷியும் வர்ஷினியும் ஏதாவது ஒரு முடிவு பண்ணிருக்கலாம் அல்லவா? அனைவரும் அமைதியாக இருந்தனர். உங்க வீட்டில் எந்த பொருளும் திருட்டு போகவில்லை. கார் மட்டும்தான் காணாமல் போயிருக்கு. மற்றும் 2 நகைகள். கார் திருடன் மனிதர்களை கடத்தும் அளவுக்கு போக மாட்டான். எனக்கு தெரிந்து இருவரும் சேர்ந்து எங்கேயோ சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்து சென்றால் ஏசி பிருத்திவி சீக்கிரம் நல்ல தகவலோடு வருவதாக சொன்னார். அபிநயா மற்றும் அவருடைய அம்மா சோகத்தில் இருந்தார்கள். அதற்கு காரணம் சில நாட்களுக்கு முன்பு அவருடைய ஆபீஸ் தோழி சொன்ன விஷயம். நீ விரும்பும் ரிஷிக்கும் திருமணம் நிச்சயமாகிவிட்டது. பெண்ணின் பெயர் வர்ஷினி என்று. அபிநயா இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மேலும் இன்னொரு விஷயமும் கூறியிருந்தாள் அபிநயாவின் தோழி. ரிஷி நீ இருக்கும் கேரளாவிற்கு டூர் வரப்போகிறார் என்று. அபிநயாவுக்கும் ரிஷிக்கும் ஒரே வேளை நிச்சயம் நடந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என அபிநயாவின் அம்மா யோசித்துக் கொண்டிருந்தார். சாலையிலிருந்து காட்டுப்பதி போகும் வழியில் சிறிது தூரத்திலே ஒரு கார் இருந்தது. அந்த கார் கிருஷ்ணாவின் நண்பருடைய கார். அந்த கார் டிரைவிங் சீட்டில் ஒரு பெண் மயங்கிய நிலையில் இருந்தாள். அவள்தான் வர்ஷினி. அவளுக்கு சற்று மயக்கம் தெளிந்தது. நாம் எப்படி இங்கே வந்தோம் என்று யோசித்தாள். அவளுக்கு முழுமையாக மயக்கம் தெளியவில்லை. காரில் இருந்து இறங்கினாள். அது ஒரு காட்டு பகுதி போற வழி. மற்றொரு பக்கம் சாலைக்கு போகும் வழி. கொஞ்சம் தூரத்திலே சாலை இருந்தது. வர்ஷினி தடுமாறிப்படியே சாலைக்கு வந்தாள். இவள் இருக்கும் நிலைமையில் கார் டிரைவ் செய்ய முடியாத காரணத்தால் சாலையோரம் வரும் கார்களுக்கு கை நீட்டினாள். யாரும் வண்டியை நிறுத்தவில்லை. அதற்கு காரணம் பெண்களை வைத்து நிறைய குற்றச்செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அதனால் எல்லோரும் லிஃப்ட் கொடுக்க பயப்பட்டார்கள். அப்பொழுது ஒரு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் SUV வாகனம் வந்தது. அது ஒரு சிவப்பு கலர் கார். அது வர்ஷினி அருகே வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய நபர் வர்ஷினி அருகில் வந்தார். காரில் இருந்து இறங்கிய நபர் வர்ஷினி அருகில் வந்து என்ன பிரச்சனை, ஏதாவது உதவி வேண்டுமா என ஆங்கிலத்தில் கேட்டார். வர்ஷினி அவளுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு தகவல் சொல்லி வர வைப்பதற்காக கொஞ்சம் மொபைல் தர முடியுமா என்று கேட்டாள். அந்த நபர் மொபைல் கொடுத்தாள். ஆனால் அந்த இடத்தில் சரியாக சிக்னல் கிடைக்கவில்லை. உடனே வர்ஷினியால் அவளுடைய குடும்பத்தை தொடர்பு கொள்ள முடியாமல் போனது. வர்ஷினி நிலைமை அறிந்த அந்த நபர் நீங்க எங்க போகணும், நான் உங்களை டிராப் செய்கிறேன் என்று கூறினார். வர்ஷினி சற்று பயந்தாள். அவள் பயத்தை புரிந்து கொண்டு அந்த நபர் மற்றும் தன்னுடைய அடையாள அட்டையை எடுத்து காட்டினார். அதில் மனோஜ், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், CBCID, தமிழ்நாடு கிரைம் பிரான்ச், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். அவளுக்கு ஒரு செகண்ட் அப்போதான் நிம்மதி வந்தது. நானும் தமிழ்தான் என்று கூறினாள். சார் என்னுடைய கார் அங்கே இருக்கு என்று சொன்னாள். அவளை சில பேர் கடத்தி வந்ததாகவும் கூறினாள். காரிலிருந்து மைத்திலி மற்றும் ரித்திக் இறங்கினார்கள். வர்ஷினிக்கு மனோஜ் அறிமுகப்படுத்தான். இது என்னுடைய மனைவி மைத்திலி மற்றும் இது ரித்திக் இன்ஸ்பெக்டர். அறிமுகப்படுத்திய பின்பு ரித்திக்கிடம் மனோஜ் கூறினார். ரித்திக் நீ போய் காரை லாக் செய்து விட்டு வா. ஓகே பாஸ் என ரித்திக் சென்றான். ரித்திக் வர்ஷினியிடம் சாவி வாங்கி சென்றான். தற்போது மனோஜ் வர்ஷினியிடம் கூறினார். கார் இங்கே இருக்கட்டும். உங்களை கடத்தியவர்களை கைரேகை அல்லது வேறு ஏதாவது தடயங்கள் இருக்கிறதா என்று தடவியல் துறை மூலமாக சோதனை செய்யலாம். மைத்திலி வர்ஷினிக்கு தண்ணி கொடுத்தார். ரித்திக் கார் லாக் செய்துவிட்டு வந்தான். வர்ஷினியை காரில் அழைத்து கொண்டு அனைவரும் கிளம்பினார்கள். என்ன நடந்தது என்று மனோஜ் கேட்க வர்ஷினி அனைத்தையும் கூறினார். வர்ஷினியின் குடும்பமும் ரிஷியின் குடும்பமும் சுற்றுலா வந்தது பற்றி மேலும் இரவு நடந்ததையும் கூறினார். அவள் சென்று கதவு திறக்கும் போது அங்கு யாரும் இல்லை எனவும் பின்னர் புகைப்போல் ஒன்று ஏதோ வந்ததாகவும் அவளது மயக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறினார். இன்று மதியம் இந்த காரில் டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்திருக்கிறேன். அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினார். வர்ஷினி நீ பயப்பட வேண்டாம். சீக்கிரம் முன்ன உங்க வீட்டில் சேர்த்து விடுகிறேன். மனோஜ் ரித்திக்கிடம் கூறினான். அருகில் உள்ள நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகச் சொன்னான். அதற்கு முன்னால் ஏதாவது கடையில வண்டி நிறுத்த கூறினான். வர்ஷினி மீதும் சாப்பிடாமல் இருந்த காரணத்தால் அவளுக்கு ஜூஸ் வாங்கி தந்தார்கள். பின்னர் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தது. வர்ஷினி கேட்டாள். எதற்காக சார் ஹாஸ்பிட்டல் என்று. ஒன்றுமில்லை வர்ஷினி, உன்னை மயக்கமடை செய்திருக்கிறார்கள். மயக்கம் மருந்து உடலில் அதிக அளவு இருந்தால் ஆபத்து. டாக்டர்கிட்ட ஒரு முறை செக் செய்து கொள்ளலாம். தேவைப்பட்டால் உனக்கு குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்ஸ் கொடுப்பார்கள். மனோஜ் செல்வதற்கு முன்பே வர்ஷினி அப்பாவின் ஃபோன் நம்பருக்கு டயல் செய்து அவளிடம் கொடுத்தான். வர்ஷினியின் அப்பா ஃபோன் எடுத்து பேசினார். வர்ஷினி குரலை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார். வர்ஷினி எங்க இருக்க என்று விசாரித்தார்.
வர்ஷினி நடந்ததை சுருக்கமாக சொன்னாள். இப்பொழுது போலி ஆபீசர் மனோஜ் தன்னை அழைத்து வருவதாக கூறினார். மனோஜ் வர்ஷினியிடமிருந்து மொபைலை வாங்கி, ஹலோ சார், நான் உங்கள் மகள் வர்ஷினியை பத்திரமா அழைத்து வருகிறேன், பயப்படாம இருங்கள் என்றார். அப்பொழுதுதான் அவர் ரிஷியை பற்றி கூறினார். என்னுடைய மாப்பிள்ளை ரிஷி வருகிறாரா அல்லவா என்று கேட்டார். மனோஜ் புரிந்து கொண்டான் ரிஷியும் காணவில்லை என்று. தற்போது மனோஜ் வர்ஷினியிடம் இருந்து சற்று தள்ளி வந்து பேசினான். சார், நான் வர்ஷினியை மட்டும்தான் பார்த்தேன், ரிஷியே இல்லை. அவர் உடனே பதட்டம் அடைஞ்சார். ஓகே, நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறீர்களா என்று கேட்டார் மனோஜ். ஆமாம், கொடுத்திருக்கிறோம் என்று கூறினார். ஓகே, அவரிடம் இந்த தகவலை தெரிவித்து விடுங்கள், ரிஷியை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். வர்ஷினியை நான் அழைத்து வருகிறேன், அவனுடைய நம்பரை போனோல நோட் செய்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். மனோஜ் டாக்டரும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு வர்ஷினிக்கு நடந்தவற்றை கூறி டாக்டரை செக் செய்ய சொன்னார். பரிசோதனை முடிந்த பிறகு டாக்டர் சொன்னார், வர்ஷினிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த மயக்க மருந்து அவளுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தல, வர்ஷினியை கடத்தி போனவர்களால் எந்த பிரச்சனையும் நடக்கவில்லை, சில பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்திருக்கிறேன், அதுவும் ஜெனரல் ஃபார்மாலிட்டிக்கு தான், அவள் உடலில் விஷம் எதுவும் இல்லை, அவள் பிளட் ரிப்போர்ட் இன்று ஈவினிங் வந்துவிடும், வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன். நன்றி டாக்டர் என கூறி மனோஜ் வெளியே வந்தான். வர்ஷினியை அழைத்து கொண்டு கிளம்பினார்கள். ஹோட்டலில் நிறுத்தி வர்ஷினி சாப்பிட வைத்தனர். அங்கு இருந்து ஹோட்டல் கொச்சின் அசிஸ்டன்ட் கமிஷனரிடமிருந்து மனோஜ் மொபைலுக்கு போன் வந்தது. மனோஜ் சற்று தள்ளி வந்து பேசினான். ஏசி பிருத்திவிராஜ் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு சற்று அதட்டலாக கேட்டார். வர்ஷினியை நீங்க எங்க பார்த்தீங்க? நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் அல்லது சப் இன்ஸ்பெக்டரா என கேட்டார். மனோஜ் கூறினார், நோ மிஸ்டர் பிருத்திவிராஜ், திஸ் இஸ் மனோஜ் ஐபிஎஸ், எஸ்பி கிரைம் பிரான்ச், சென்னை. ஏசி பிருத்திவிராஜ் ஒரு கணம் அதிர்ந்து போனார். சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டு இருந்தேன். இட்ஸ் ஓகே மிஸ்டர் பிருத்திவிராஜ். வர்ஷினிக்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் மனோஜ் கூறினார். மேலும் இதுபோல் வேறு எந்த இடத்திலாவது கேரளாவில் இப்படி நடந்திருக்கிறதா, அது போன்று வழக்கு இருக்கிறதா என்று கேட்டான். ஏசி குரன் அப்படி எதுவும் நடந்தது போல் தெரியவில்லை. கேரளா காவல்துறையில் விசாரிக்க அறிவுறுத்தினான். பின்பு அனைவரும் சாப்பிட்டு எழுந்தார்கள். வர்ஷினி வாஷ்ரூம் சென்றார். அப்பொழுது மனோஜ் ரிஷியை காணவில்லை என மைத்திலி மற்றும் ரித்திக்கிடம் கூறினான். வர்ஷினியிடம் சிறிது நேரம் கழித்து இதை கூறலாம், நம் உடனடியாக கொச்சின் செல்ல வேண்டும். காரை தற்போது மனோஜ் இயக்கினான். மனோஜ் அனைவரையும் கொச்சின் அழைத்து வந்திருந்தான். அசிஸ்டன்ட் கமிஷனர் அலுவலகத்தில் அனைவரும் இருந்தார்கள். வர்ஷினியின் குடும்பமும் ரிஷியின் குடும்பமும் வந்திருந்தார்கள். ஏசிபி பிருத்திவிராஜ் மனோஜிடம் பேசினார். சார், நீங்க எப்படி இங்க முக்கியமான வேலையா வந்திருக்கீங்களா? இல்ல பிருத்திவிராஜ், நான் என்னுடைய மனைவி மற்றும் இன்ஸ்பெக்டர் ரித்திக் மூவரும் கேரளா டூர் வந்தோம். சூப்பர் சார், நீங்க சொன்னபடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸ் ஏதாவது வந்திருக்கா என்று விசாரித்ததில் நமக்கு கிடைத்த தகவல், வயநாட்டில் ஒரு எசிஸ்டன்ட் மேனேஜர் வீட்டிலும் திருவனந்தபுரத்தில் ஒரு பிசினஸ்மேன் வீட்டிலும் இது போன்ற சம்பவம் நடந்திருக்குது. ஓ அப்படியா? அப்படி என்றால் ரிஷியை கண்டுபிடிப்பது சுலபம் என்று நினைக்கிறேன் என மனோஜ் கூறினார். ஆமாம் சார், நீங்க போய் உங்க டூரை கண்டினியூ பண்ணுங்க, நான் ரிஷியை கண்டுபிடிக்க முயற்சி செய்யறேன். ஓகே பிருத்திவி, தேங்க்யூ. வர்ஷினியை கடத்தி வந்த கார் தடயவியல் சோதனைக்காக அனுப்பியிருக்கிறோம், அந்த ஏரியா போலீஸ் மூலமாக. வெரி குட் பிருத்திவி, நான் வருகிறேன். ஏசிபி ரூமில் இருந்து மனோஜ் வெளியே வந்தான். மைத்திலி மற்றும் ரித்திக் ரிஷியின் குடும்பத்துக்கு சமாதானம் சொல்லி கொண்டிருந்தார்கள். மைத்திலி கூறினார், என்னங்க நீங்க சொல்லுங்க, இவங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க, ரிஷிக்கு எதுவும் ஆகாது என்று. ரிஷியின் தங்கை மற்றும் வர்ஷினி இருவரும் சோகத்தில் இருந்தார்கள். மைத்திலி மேல் சாய்ந்து கொண்டு ரிஷியின் தங்கை அழுதாள். ரித்திக் கூறினான், பஸ், அந்த ரிஷியின் குடும்பம் ரொம்ப பாவம் பஸ் என்று ரிஷியின் ஃபேமிலியை பற்றி தகவலை ரித்திக் கூறினான். தற்போது மைத்திலி வந்து மனோஜிடம் கூறினான், இந்த கேஸ் நம்ம எடுக்கலாம் என்று. மனோஜ் கூறினார், இது வேற மாநிலத்தின் கேஸ், ஆதலால் அவர்கள் இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். மைத்திலி கூறினான், அது புரியுதுங்க, நான் பிரைவேட் டிடெக்டிவா இந்த கேஸை எடுக்கிறேன், என்னுடைய டிடெக்டிவ் கம்பெனி மூலமா நான் எத்தனை கேஸ் கண்டுபிடித்திருக்கிறேன், அதுபோல் இதையும் முயற்சி செய்கிறேன். அந்த ரிஷியின் குடும்பம் பாவம், அதற்காக. ரிஷியின் தங்கை தான் என்னிடம் வந்து கேட்டாள், அவர் நம்மை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார், நாம் சமீபத்தில் கண்டுபிடித்த டார்ஜிலிங் கொலை கேஸ் எல்லாம் அப்படியே கூறுகிறாள். மேலும் இந்த கேரளா போலீஸ் ஏசிபி பிருத்திவின் மீது அவளுக்கு நம்பிக்கை வரவில்லை. மனோஜ் கேட்டான், என்ன செய்யலாம்? ரித்திக் மேடம் சொல்வதுதான் பஸ் சரி. ரிஷியின் தந்தையும் வந்து மனோஜிடம் பேசலாம். ஓகே, நம்ம இப்போவே போய் கொச்சின் கமிஷனரை பார்ப்போம். கமிஷனர் மனோஜிடம் பேசலாம். மிஸ்டர் மனோஜ், நீங்க சொல்வது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது எங்கள் மாநிலத்தில் நடக்கும் கேஸ். ஏசிபி பிருத்திவி திறமையானவர், நீங்கள் சுற்றுலா வந்திருக்கிறீர்கள், சந்தோஷமா இருந்துவிட்டு போகலாம். இப்பொழுது மைத்திலி கூறினான், சாரி சார், நாங்கள் ஏசிபி பிருத்திவி மீது குறை சொல்லல, அந்த ரிஷியை கண்டுபிடிக்க எல்லா முயற்சியும் செல்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒரு பக்கம் முயற்சி செய்கிறோம், நாங்கள் பிரைவேட் டிடெக்டிவ் இதில் ஈடுபட்டு இருக்கிறோம். தற்பொழுது மனோஜ் கூறினான், என்னுடைய மனைவிக்கு ஆபத்து வராமல் இருக்க நான் பாதுகாப்புக்காக செல்வேன், அதை யாராலும் தடுக்க முடியாது கமிஷனர் சார். மேலும் இப்பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள், இந்த கேஸில் முதல் 2 குடும்பம் மட்டும் கேரளாவை சேர்ந்தவர்கள், அதனால் 2 மாநிலங்களின் பாதிப்பும் இருக்கிறது. நாங்கள் உங்கள் காவல்துறைக்கு உதவி செய்ய தான் நினைத்தோம், உங்கள் காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது.
ஓகே மிஸ்டர் மனோஜ், நீங்கள் சொல்வதும் எனக்கு புரிகிறது. நீங்கள் மற்றொரு முறை பக்கம் முயற்சி செய்யுங்கள், அதில் தவறு இல்லை. இப்பொழுது நீங்கள் என்ன ஐடியா வைத்திருக்கிறீர்கள்? ஏசிபி பிருத்திவை வரச் சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது கான்ஃபரன்ஸ் ரூமில் அனைவரும் ஆலோசனை செய்தார்கள். ஏசிபி பிருத்திவி கூறினார், ரிஷியை கடத்தியவர்கள் கேரளாவை விட்டு தப்பிப்பது சுலபமில்லை. கேரளாவில் இருந்து வெளியேற பெரும்பாலும் சாலை மற்றும் ரயில் மூலமாக செல்வார்கள். ஃப்ளைட் மூலமாக கடத்தியவர்களை செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. காணாமல் போன இடத்திலிருந்து எங்கெல்லாம் சென்றிருக்க முடியும் என்று யூகித்துக் கொண்டிருக்கிறோம். பஸ் டிரான்ஸ்போர்ட், ரயில்வே அனைத்திலும் விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டு இருக்கிறேன். இப்பொழுது ரித்திக் கூறினார், சூப்பர் சார், நாங்கள் இங்கிருந்து அந்த பாதிக்கப்பட்ட 2 குடும்பத்தினையும் விசாரிக்க செல்கிறோம். அவர்கள் மூலமா நமக்கு கிடைக்கும் தகவல் ரிஷியை கடத்தியவர்களை பிடிக்க உதவும் என்று நினைக்கிறேன் என்று கூறினார். மனோஜ் கூறினார், எங்களுக்கு இங்கிருந்து வயநாடு செல்வதற்கு நேரம் அதிகம் எடுக்கும். இங்கிருந்து விமான நிலையத்தில் செல்ல ஃப்ளைட் டிக்கெட் ஏற்பாடு செய்யுங்கள். எமர்ஜென்சி காரணமாக. கமிஷனர் மற்றும் ஏசிபியும் ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பி வைத்தனர். கோழிக்கோடு செல்லும் விமானத்தில் ஏறினார்கள். மனோஜ், மைதிலி மற்றும் ரித்திக் அந்த 2 கேஸ் ஹிஸ்டரியை படித்து கொண்டிருந்தார்கள். வயநாடு இன்ஸ்பெக்டர் இது இயற்கையான மரணம் என்று கூறியிருந்தார். திருவனந்தபுரம் இன்ஸ்பெக்டர் இதில் ஏதோ மர்மம் இருப்பதாக கூறியிருந்தார். இந்த 3 வழக்கில் ஒரே மாதிரி இருப்பது இந்த மயக்கம் ஏற்படுவதும் புகை என்று ரித்திக் கூறினார். அது மட்டுமில்லை, காலிங் பெல் என மைத்திலி கூறினார். அனைவரது வீட்டிலும் காலிங் பெல் அடிக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் ஒரு முறை மட்டுமே. இது கொலையா அல்லது ஏதாவது அமானுஷ்ய நிகழ்வா என்று தெரியவில்லை. ரித்திக் கேட்டார், பாஸ், நம்முடைய பழைய வழக்கில் சிஜிஆர் பேய், டார்லிங் பேய் மாதிரி இதில் ஏதாவது இருக்குமோ? நீ இந்த கேஸ் ஹிஸ்டரி சரியா படிக்கல, கரெக்டா? இதில் 2வது கொலையான ஹேமா ஆபீஸ் இருந்து வரும்போது ஹீமாவதி என்ற பேயை பார்த்ததாக கேஸ் ஹிஸ்டரியில் இருக்குது. நான் படித்தேன் பாஸ், உங்களுக்கு தெரியுமா என்று பார்த்தேன். டே ரித்திக், பல்பு வாங்கிட்டு இப்போ சமாளிக்க முயற்சியா என மைத்திலி கூறினான். உன்னை போய் எப்படி என்னுடைய தங்கை மித்ரா லவ்வரா தேர்ந்தெடுத்தாலோ தெரியல. ரித்திக் மைத்திலியை கோபமாய் பார்த்துவிட்டு மனோஜிடம் கேட்டான், பாஸ், நம்ம டார்ஜிலிங் கேஸ் முடித்துட்டு நமக்கு மிகப்பெரிய லீவு தருவதா சீஃப் செக்ரட்டரி கூறினான். ஆனால் இப்பொழுதும் நாம் அது வேண்டாம் என்று சின்ன ட்ரிப் வந்திருக்கிறோம். மித்ரா அவளோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டும் என்று சொல்லியாச்சு. நம்ம டிஎஸ்பி பிரதாப்பும் அவனுடைய தனிப்பட்ட காரணத்தால் இப்பொழுது வர முடியாது என்று கூறிவிட்டார். அதனால தான் நாம் இப்பொழுது அந்த லீவு வேண்டாம் என்று கூறிவிட்டு தற்காலிகமாக சிறிய ட்ரிப் வந்திருக்கிறோம் என மனோஜ் கூறினார். அப்படியானால் நாம் திரும்ப அந்த லீவு எடுக்கலாம் தானே? நிச்சயமா எடுக்கலாம். அதிலும் எத்தனை வழக்குகள் இருக்குமோ என மைத்திலி கூறினார். மனோஜ் கூறினார், இப்போது நமக்கு நேரம் குறைவாக இருக்கு. சீக்கிரமா இந்த கேஸை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். வயநாடு மாவட்ட தலைநகரமான கல்பெட்டா வழியாக அபிநயாவின் வீட்டுக்கு அந்த மாவட்ட காவல்துறை உதவியோடு சென்றார்கள். பஸ், இப்பொழுது நாம் விசாரிக்க இருப்பது 2 பெண்களை. 9 மணி ஆகிவிட்டது. அவர்களை விசாரிப்பது சரியா இருக்குமா என்று ரித்திக் கேட்டார். ரித்திக், நாம் இப்பொழுது இந்த வழக்கை விசாரிக்க வரல, இவர்களிடம் உதவி கேட்க வந்துள்ளோம். இவர்கள் கொடுக்கும் தகவலை வைத்துதான் ரிஷியை காப்பாற்ற முடியும். இது அவசர உதவி, ஆதலால் எந்த நேரம் ஆனாலும் நாம் அவர்கள் அனுமதியுடன் அவர்களை சந்திக்கலாம். இப்பொழுதுதான் அபிநயாவிடம் பேசினேன். நீங்க தாராளமாக வாங்க என்று கூறினார். அதுவும் இல்லாம ஒரு கேரளா பெண் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறார்கள். மைத்திலி தான் அபிநயா மற்றும் அவர்கள் அம்மாவிடம் விசாரிக்க இருக்கிறார். பெண் என்ற காரணத்தினால் அவர்கள் தயங்காமல் பதில் சொல்வார்கள். அபிநயாவிடம் அனைவரும் அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். நீங்கள் செய்யும் உதவி 2 குடும்பத்தின் நன்மைக்கு வழிவகுக்கும் என்று சொன்னார்கள். தற்பொழுது மைதிலி கேட்டான், என்ன நடந்தது என்று தெளிவாக சொல்லுங்க. அபிநயா அனைத்தையும் கூறினார். நீங்க நம்பவில்லை என்றாலும் இதுதான் நிஜம் என்று கூறினார். ஹேமா மற்றும் ஹேமாவின் அண்ணன், அண்ணி ஆகியோரின் புகைப்படத்தை காண்பித்தால் மைதிலி. இவர்களை பார்த்திருக்கிறீர்களா என்று. இவர்கள் யார் என்று தெரியாது என்று கூறினார். இவர்கள் குடும்பமும் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பம் என்று. மனோஜ் நடந்ததே கூறினான். அபிநயா மற்றும் அபிநயன் அம்மி அதிர்ச்சி அடைந்தார்கள். தற்பொழுது வர்ஷினி மற்றும் அவர்கள் குடும்பத்தார் புகைப்படத்தை ரித்திக் காண்பித்தான். அனைவரும் தெரியாது என்று கூறினார்கள். ரிஷி மற்றும் ரிஷியின் குடும்பத்தார் போட்டோவை காண்பித்தார்கள். புகைப்படத்தை பார்த்த அபிநயா அதிர்ச்சியுடன் ரிஷிக்கு என்னாச்சு என்று கேட்டார். இப்பொழுது ரிஷியை காணவில்லை, அவரைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு ரிஷியை தெரியுமா? அபிநயான் அம்மாவும் பதற்றத்துடன் கேட்டார்கள். நீ சொன்ன பையனா? நல்ல பையனு சொன்னியே, பாவம், அவனுக்கு அந்த நிலைமை. அபிநயா கூறினாள். ரிஷியும் இவள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பதாக. அவரை தயவு செய்து காப்பாத்துங்க, அவர் ரொம்ப நல்லவர். என்னால் முடிந்த எல்லா உதவியும் நான் செய்கிறேன் என்று அபிநயா கூறினாள். அவர் உங்களுக்கு நெருங்கிய நண்பரா என்று கேட்டான் மனோஜ். இல்லை என்று கூறினான். இல்லை, உங்க குரலில் உள்ள பதற்றம், நீங்கள் அவருக்காக வருத்தம் அடைவதில் உண்மை இருக்கிறது. அபிநயா கூறினான். நண்பன் இல்லை, ஆனால் என்னுடைய நண்பனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். புரியலையே என மனிதரை கேட்க அபிநயா மற்றும் அபிநயாவின் அம்மா தயங்கினார்கள். தயவு செய்து உண்மையை கூறுங்கள் அபிநயா. என் கணவர் தான் போலீஸ், நான் இல்லை. நீங்க பயப்பட வேண்டாம். நோ மேடம், இட்ஸ் பர்சனல் என அபிநயா கூறினார். நீங்க அவரை காதலிக்கிறீங்களா என மைதிலி கேட்டதும் அபிநயா சற்று அதிர்ச்சி அடைந்தாள். ஆம், அதற்கு தான் ஆசைப்பட்டேன். நீங்கள் சொல்வது புரியவில்லை.
தற்போது அபிநயா தெளிவாக கூறினார். நான் HR டிபார்ட்மெண்ட் இருக்கிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போது ஜூனியர் HRல இருந்து அடுத்த கட்டத்திற்கு போக போகிறேன். அதனால் எனக்கு மேல் சீனியர் HR இருக்கிறார்கள். அவர்கள் சில விஷயங்களை நேரடியாக டீல் செய்வார்கள். அதனால் ரிஷிக்கு அவர்களுக்கு தான் அதிக முறை பேச்சுவார்த்தை நடக்கும். என்னிடம் நிறைய முறை அலுவலக ரீதியாக பேசுவதற்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் ரிஷி என்னிடம் நிறைய முறை பேச முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் நிறைய பேசியதில்லை. சில சமயம் என்னிடம் பேசியிருக்கிறார் ஃப்ரெண்ட்லியாக. அவர் உங்களை காதலித்தாரா? இல்லை, என்னிடம் பேச ஆசைப்பட்டிருக்கிறார். எனக்கும் அவரை பிடிக்கும். நான் அவரை காதலிக்கலாம் என்று இருந்தேன். விடுமுறைக்கு வீட்டில் வந்தபோது என்னுடைய விருப்பத்தை வீட்டில் சொல்லி அவரிடம் போய் பேசலாம் என்று இருந்தேன். ஆனால் அதற்குள் எனது தந்தை இறந்துவிட்டார். எனது அம்மா கேட்டார்கள், கொஞ்சம் சீக்கிரமா திருமணம் செய்து வைக்க வேண்டும், யாரையாவது காதலிக்கிறியா என்று. அப்பொழுதுதான் என் அம்மாவிடம் சொன்னேன், உங்களுக்கு ரிஷி வர்ஷினி நிச்சயம் செய்திருப்ப தெரியுமா? தெரியும், என்னுடைய ஆபீஸ் தோழி கூறினார். நான் அவரை விரும்பிய போது அவருக்கு எந்த நிச்சயமும் நடக்கவில்லை. அவரும் யாரையும் காதலிக்கவில்லை. ஒருவேளை வர்ஷினி வராமல் இருந்திருந்தால், நான் இங்கு விடுமுறைக்கு வருவதற்கு முன்பே அவரிடம் தெரியப்படுத்தியிருந்தால் அவர் சம்மதம் தெரிவித்திருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் என்னுடைய அப்பாவும் இறந்துவிட்டார். இவரும் வேறு பொண்ணோட நிச்சயம் செய்துவிட்டார். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. சரி, அவரது நிம்மதியா இருப்பார் என்று பார்த்தால் அவரும் இங்கு வந்து காணாமல் போயிருக்கிறார். மனோஜ் கூறினார். சாரி அபிநயா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. நீங்க சொல்வது உண்மைதான். நீங்க முன்னரே அவரிடம் உங்க காதலை தெரியப்படுத்தியிருந்தால் அவர் ஏற்றுக்கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. உங்களுக்கும் ஆறுதல் சொல்வதற்கும் எனக்கு வார்த்தைகள் இல்லை. உங்கள் தந்தை இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகிறது. கடைசியாக ஒரே கேள்வி, வீட்டில் ஏதாவது பொருள் அல்லது பணம் திருட்டு போயிருக்கிறதா? உங்க அப்பா இறந்த தேதியில்? ஆம், திருட்டு போயிருந்தது. அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். நீங்கள் ஏன் இதை இன்ஸ்பெக்டர் கொள்ள? அப்போது எங்களுக்கு தெரியாது, பிறகுதான் தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸை முடிப்பதிலேயே ஆர்வம் இருந்தார். அவர் ஒன்றும் அவ்வளவு நல்லவர் இல்லை. என்னுடைய அப்பா இறந்து சில நாட்களுக்கு பிறகு எங்கள் அப்பா கணக்கு வைத்திருக்கும் வங்கி மேலாளர் கால் செய்தார். அப்பாவின் அக்கவுண்டில் உள்ள பணத்தை அக்கவுண்டிற்கு மாற்றிவிட்டு க்ளோஸ் செய்து விடலாம் என்று கூறினார். அப்பாவுடைய டெத் சர்டிபிகேட் எடுத்து வர சொன்னார். அப்பொழுது அப்பா கடைசியா இறந்து போவதற்கு முதல் நாள் வங்கி வந்துள்ளார் என்றும் 20 லட்சம் ரூபாய் பணம் டிராப் செய்துள்ளார் என்றும் கூறியிருந்தார். பின்னர் என் அம்மாவிடம் கேட்டபொழுது எஸ்டேட் தொழிலாளர்களுக்கு சம்பளம் தருவதற்காக பணம் எடுத்து வந்ததாக கூறினார்கள். கம்பெனி அக்கவுண்டில் தானே எடுக்க வேண்டும் என நான் கேட்டேன். கம்பெனி அக்கவுண்டில் ஏதோ சிக்கல் இருப்பதால் 2-3 நாட்கள் ஆகும் என்ற காரணத்தால், அதுவரை தொழிலாளர்கள் சம்பளம் வாங்காமல் இருந்தால் பிரச்சனை செய்வார்கள் என்ற காரணத்தால் எஸ்டேட் ஓனர் என்னுடைய அப்பாவின் கணக்கிலிருந்து முதலில் சம்பளத்தை கொடுத்து பின்னர் அப்பாவை அந்த பணத்தை எடுத்துக்க சொல்லி இருக்கிறார் என்று என் அம்மாவிடம் அப்பா கூறுகிறார். அந்த பணத்தில் 10 லட்சம் மட்டும் இருக்கு வீட்டில் உள்ள அப்பாவின் சேஃப்டி லாக்கரில். மீதி 10 லட்சம் காணவில்லை. இதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். கேட்ட பின்பு அபிநயா வீட்டிலிருந்து கிளம்பினார்கள். அந்த எஸ்டேட் ஓனரின் பங்களாவிற்கு செல்ல மைதிலி மற்றும் மனோஜ் முடிவெடுத்தனர். அவர் எஸ்டேட் பங்களாவில் இருக்கிறாரா அல்லது வேற ஊரில் இருக்கிறாரா என்று விசாரித்தனர். அவர் இங்கதான் இருக்கிறார் என்று சொன்னார்கள். வயநாடு மாவட்ட போலீஸ். அங்கே அவரிடம் விசாரித்தால் அபிநயாவின் அப்பா 20 லட்சம் பணம் எடுத்து வந்தது உறுதியானது. மேலும் அவரிடம் சில கேள்விகளை கேட்டுவிட்டு அவரை இந்த நேரத்தில் தொந்தரவு செய்த காரணத்திற்கு வருத்தம் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். மறுநாள் காலை கல்பெட்டாவிலிருந்து போலீஸ் காரில் கோழிக்கோடு சென்றார்கள். அதிலிருந்து விமானம் மூலமாக திருவனந்தபுரம் சென்றார்கள். ஹேமாவின் வீட்டில் விசாரணை செய்தனர். ஹேமாவின் கொலை வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கும் திருவனந்தபுரம் இன்ஸ்பெக்டரும் உடனிருந்தார். ஹேமாவின் அண்ணன் மற்றும் அண்ணி அன்று நடந்ததை கூறினார்கள். அபிநயா வீட்டில் நடந்ததை போல்தான் இங்கும் நடந்திருக்கிறது என்று புரிந்தது அனைவருக்கும். ஹேமா காதலித்த நபரை பற்றி விசாரணை செய்தால் மைதிலி. திருவனந்தபுரம் இன்ஸ்பெக்டர் கூறினார். அவனுடைய போட்டோ மற்றும் விவரங்களை அவன் பெயர் ரூபன் எனவும் அவனுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது. அவன் சம்பவம் நடந்த அன்று சென்னையில் தான் இருந்தான். அதே போல் அவனிடம் எந்த ஒரு தவறான நோக்கமும் கிடையாது. அவனுக்கு திருமணம் நிச்சயமாயிருக்கிறது. திருமணம் நிச்சயம் செய்த பெண்ணிடம் கூட முன்னாள் காதலி விஷயத்த சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று மனோஜ் கேட்க, அவனே நேரடியாக கேரளா வந்திருந்தான். இறந்து போன ஹேமாவின் குடும்பத்தை பார்த்து பேசிவிட்டு என்னையும் பார்த்து பேசினான். அவனுடைய அனைத்து விவரங்களையும் கொடுத்து தன் மீது சந்தேகம் வேண்டாம் என்று கூறினான். ஓகே, இந்த வீட்டில் ஹேமா இறந்த அன்று ஏதாவது திருட்டு போயிருக்கிறதா என்று கேட்டான். ஹேமாவின் அண்ணன் மற்றும் அண்ணி இருவரும் சற்று பதறி போனார்கள். ஹேமாவின் அண்ணி சொன்னால் ஆமாம் என்று அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அதற்கு காரணம், இதற்கு முன்னர் இந்த வீட்டில் திருட்டு நடக்கவில்லை என்று நினைத்தார்கள். ஏன் இதை முன்னரே சொல்லவில்லை என்று இன்ஸ்பெக்டர் கேட்டார். எங்களுக்கே தாமதமாகத்தான் தெரியும் என்று ஹேமாவின் அண்ணி கூறினார். ஹேமாவின் பேங்க் மற்றும் லாக்கர் அக்கவுண்ட் க்ளோஸ் செய்து அதில் உள்ள நகைகள் பணங்களை எடுத்து வந்தோம். அப்பொழுதுதான் தெரிந்தது சில நகைகள் லாக்கரில் இல்லை என்று. அந்த நகைகளை ஹேமாவின் ரூமில் பார்த்தோம், அங்கேயும் இல்லை. உங்களுக்கு எப்படி சரியாக தெரியும் ஹேமாவின் நகைகள் எது என்று தற்பொழுது ரித்திக் கேட்டான். நானே அவளுக்கு சில நகைகள் வாங்கி கொடுத்திருக்கிறேன். அவள் கல்யாணத்துக்காக வாங்கி வைத்திருந்த நகைகள் எனக்கு தெரியும். இங்கு வீட்டு லாக்கரில் சில நகைகள் இருக்கிறது. அது திருடு போகவில்லை.
ஆனால் சில நகைகள் திருடு போயிருக்கிறது. எங்களுக்கு ஒரே குழப்பமா போய்விட்டது. என்னுடைய லாக்கரில் ஏதாவது இருக்குமா என்று அதையும் நேற்று தான் செக் செய்தோம். அங்கு இல்லை. பின்புதான் தெரிந்தது அது காணாமல் போயிருக்கிறது என்று. அதை பற்றி இன்று போலீசிடம் கூறலாம் என்று நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் நீங்களே வந்துவிட்டீர்கள். ஹேமா பார்த்த ஹீமாவதி பேய் பற்றி திருவனந்தபுரம் இன்ஸ்பெக்டர் விசாரித்தார். அவர் அந்த பேய் பற்றி சில தகவலை கூறினார். மேலும் அந்த புகை மயக்கத்தை ஏற்படுத்தியது எப்படி நடந்திருக்கும் என்று யோசித்தார்கள். கேரளாவில் மலைப்பிரதேசங்களில் தமிழகத்தில் இருப்பதைப் போலவே மூலிகைகள் நிறைய இருக்கிறது. அதனால் நாட்டு மருத்துவர்களிடம் அந்த மயக்கம் ஏற்படுத்தும் மூலிகை பற்றி விசாரியுங்கள் என திருவனந்தபுரம் இன்ஸ்பெக்டரிடம் மனோஜ் கூறினார். யார் மூலமாக யாருக்கு அந்த செடி விற்பனையாகிறது என்று தெரிந்தால் குற்றம் செய்தவர்களை கண்டுபிடித்து விடலாம் என மைத்திலி கூறினார். அனைவரும் திருவனந்தபுரத்திலிருந்து கொச்சினுக்கு கிளம்பினார்கள். தற்போது ரித்திக் கூறினான், அபிநயா அப்பா வேலை பார்த்த எஸ்டேட்டின் ஓனர், ஹேமாவின் பழைய காதலன் மற்றும் அந்த ஹீமாவதி பேய் இவர்கள் யாருமே இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை. ஆம் ரித்திக், நீ சொல்வது சரிதான் என்று மைத்திலி கூறினார். மேலும் இரண்டாவது கொலையான ஹேமா மற்றும் வர்ஷினி இருவருக்கும் நடந்திருக்கும் ஒரே மாதிரியான விஷயம் அந்த காரில் இருந்தது. ஹேமா அந்த காரில் விஷவாயு தாக்கி இறந்தார். ஆனால் வர்ஷினி காரில் இருந்து இறங்கியது நல்லதாக போய்விட்டது. பின்பு கொச்சின் கமிஷனர் ஆபீஸ் வந்தடைந்தார்கள். அவர்கள் சென்று சேகரித்த டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்டை கொடுத்தார்கள். கமிஷனர் நன்றி தெரிவித்தார். இதற்கு முன்னர் 2 வீட்டிலும் திருட்டு போகவில்லை என்று நினைத்திருந்தோம். ஆனால் இந்த கேஸில் இப்போது தெளிவாக தெரிகிறது திருட வந்தவர்கள் தான் ஆபத்து என்று. இதில் எந்த அமானுஷ்யமும் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது என கமிஷனர் கூறினார். ஏசிபி பிருத்திவி கூறினார், இங்கே எந்த முன்னேற்றமும் இல்லை. ரிஷியை யார் கடத்தியிருப்பார்கள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது நீங்கள் திருட்டு சம்பந்தப்பட்ட கேஸ் என்று கண்டுபிடித்து விட்டீர்கள். அதனால் பழைய குற்றவாளிகளை லிஸ்ட் எடுத்து விசாரிக்கிறேன் என்று கூறினார். ஓகே பிருத்திவி, நீங்க சீக்கிரம் முயற்சி செய்யுங்க. நமக்கு நேரம் இல்லை. ரிஷியின் உயிரை ஆபத்து வருவதற்குள் என மனோஜ் கூறினார். ஏசிபி பிருத்திவியும், சார், எனக்கு ரிஷி உயிருடன் இல்லை என்று தோன்றுகிறது. பாசிட்டிவா நினைப்போம். ஏன் பிருத்திவி, உங்களுக்கு ரிஷி சாக வேண்டும் என்று ஆசையா இருக்கிறதா என்று மனோஜ் சோகமாக கேட்டார். சாரி சார், நான் அப்படி கூறவில்லை. தற்போது கமிஷனரும் கூறினார். வயநாடு இன்ஸ்பெக்டரை பற்றி கம்ப்ளைண்ட் கூறினார். அவர் இந்த கேஸை விசாரிக்காமல் முடிக்க பார்த்த விஷயத்தை கூறினார். கமிஷனர் அந்த இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்படும் என்றும் கூறினார். பின்னர் மனோஜ் திருவனந்தபுரம் இன்ஸ்பெக்டரை பெருமையாக கூறினார். அவர் இந்த கேஸை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார். மற்ற வேலைகளை வைத்துக்கொண்டு அவரை போல அனைத்து இன்ஸ்பெக்டர்களும் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்றும் கூறினார். கமிஷனர் உடனே அந்த இன்ஸ்பெக்டர் நேர்மையாக இருப்பது மகிழ்ச்சியான விஷயம். அவருடைய முன்னேற்றத்துக்கு இது உதவும். உண்மையா இருக்கும் அதிகாரிகள் லிஸ்டில் அவருடைய பெயர் சேர்க்கப்படும் என்றும் கூறினார். அனைவரும் வெளியே வந்து, என்ன பாஸ், இந்த ஏசிபி ரிஷி இறந்திருப்பா என்று முடிவு பண்ணிட்டார் என ரித்திக் கேட்டான். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது என மனோஜ் கூறினான். என்ன பாஸ், நீங்களும் இப்படி சொல்றீங்க என்று ரித்திக் கேட்க, உயிரோடு இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, ஆனால் சரியா தெரியவில்லை என்று மனோஜ் கூறினான். மனோஜ் மொபைலில் அபிநயா அனுப்பிய மெசேஜ் வந்தது. ரிஷியை கண்டுபிடித்து விட்டீர்களா என்று. மனோஜ் கமிஷனர் ஆபீஸிலிருந்து சிறிது தூரம் தள்ளி ஒரு ஹோட்டல் ரூம் புக் செய்து தங்கியிருந்தான். ரூம் வந்த பிறகு அபிநயாவிடம் பேசினான். போனில் கேரளா போலீஸ் ரிஷியை எப்படியும் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று கூறினான். இந்த அபிநயாவின் நிலைமை வருத்தம் அளிப்பதாக மைத்திலி கூறினார். சிறிய வயதில் தந்தையும் இழந்துவிட்டாள். அதேபோல் வாழ வேண்டிய ஹேமாவும் சீக்கிரம் இறந்து விட்டாள். தற்போது மனோஜ் கூறினார், ஆம், விதி ரொம்ப விளையாடி கொண்டுதான் இருக்கிறது. நல்லவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள், கெட்டவர்கள் பாதிக்கப்படுவது குறைவு. கடவுள் அனைத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க சொல்றது சரிதான் பாஸ். நம் மக்கள் அனைவருக்குமே பாதுகாப்பு இருப்பது எப்படி என்றே தெரியவில்லை. எத்தனை திருட்டு, கொலை, கொள்ளை இதெல்லாம் நடந்த பிறகும் எல்லாரும் அலட்சியமா இருக்கிறாங்க. எஸ் ரித்திக், அபிநயாவின் தந்தை அன்று கதவை திறக்காமல் இருந்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. அன்று அவர் சீக்கிரமாக அந்த கிரில் கேட்டை பூட்டி இருந்தால் அவர் கதவையே திறந்தாலும் யாரும் உள்ளே நுழைந்து இருக்க முடியாது. அதேபோல் வெளியே பார்க்கிங் தள்ளி இருக்கும் மெயின் காம்பவுண்ட் கேட் பூட்டி இருந்தாலும் அது மாதிரி யாரும் வந்திருக்க மாட்டார்கள். அப்படி திருடர்கள் வந்திருந்தால் சுவர் ஏறி குதித்து வந்திருப்பார்கள். காலிங் பெல் அடித்திருக்க மாட்டார்கள். இவருக்கும் சந்தேகம் வந்திருக்கும். காலிங் பெல் அடித்திருந்தால் வெளியே கேட் பூட்டி இருக்கும்போது எப்படி உள்ளே வந்தார்கள் என்று. சந்தேகம் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அவசர போலீசிடம் தகவல் தெரிவித்து இருக்கலாம் என மனோஜ் கூறினார். தற்போது மைத்திலி கூறினார். ஹேமாவும் அவசரப்பட்டு கதவை திறந்தது தவறு. ஹேமாவின் அண்ணன் 2 பெண்கள் வீட்டில் தனியாக இருக்க வைத்துவிட்டு வெளியூர் போனதே மிகப்பெரிய தவறு. இவர்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு செய்து போயிருக்க வேண்டும். ஹேமாவும் அலட்சியமா அன்றைய இரவு ஆபீஸ்லேருந்து லேட்டா அமானுஷ்ய சாலை பகுதியில் தன்னுடைய ஸ்கூட்டரில் தனியா வந்திருக்கா. அதுவும் பெட்ரோல் தீர்ந்து விட்டது. பெட்ரோல் கூட செக் செய்யாமல் வண்டி எடுத்தது தவறு. அந்த சாலையிலே அவளுக்கு ஏதாவது ஆயிருக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் திருவனந்தபுரம் இன்ஸ்பெக்டர் அவளை காப்பாற்றி விட்டார். ரித்திக் கூறினார். இவர்கள் மட்டுமில்லை, வர்ஷினி மற்றும் ரிஷியும் கவனக்குறைவாக இருந்துள்ளார்கள்.
வாட்ச்மேன் என நினைத்து வர்ஷினி கதவை திறந்தது மிகப்பெரிய தவறு. இவர்கள் அனைவரையும் அழைத்து வந்த ரிஷி இவர்கள் பாதுகாப்பை பற்றி யோசித்து இருக்க வேண்டும். அன்று வர்ஷினி கதவை திறக்கும் போது இவர் ரூமில் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட கால் பேசியிருக்கிறார். அனைவரும் தூங்கினார்களா, அந்த வீடு பாதுகாப்பா இருக்கிறதா என்று செக் செய்யவில்லை. உண்மைதான், நாம் அனைவரும் போய் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்க முடியாது. நம்ம நாட்டின் மக்கள் தொகைக்கு ஒவ்வொருவருக்கும் போலீஸ் பாதுகாப்பு அளிக்க முடியாது. அவரவர் தனிநபர் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று மனோஜ் கூறினார். இடுக்கி மாவட்ட காட்டுப்பகுதியில் ரிஷி ஓடிக்கொண்டிருந்தான். அவனை சில முகமூடி அணிந்த நபர்கள் துரத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் அவரை நெருங்கிவிட அவர்களை அடித்துவிட்டு அங்கிருந்து ஓடி வந்தான். மீண்டும் மீண்டும் அவர்கள் துரைத்து கொண்டு வர இருவர் மட்டுமே ரிஷியை சுற்றி வளைத்தனர். அவர்களிடம் சண்டையிட்டான். இருவரின் முகங்களும் மாறி மாறி பஞ்ச் கொடுக்க அவர்கள் நிலை தடுமாறினார்கள். அந்த நேரத்தில் இருவரின் முகமூடியும் ஆக்ரோஷத்துடன் படித்தான். அவர்கள் யார் என்று பார்த்தான். அவர்களை இதற்கு முன்னாடி இவன் பார்த்ததில்லை. அவர்கள் முகத்தை மனதில் பதிய வைத்துக் கொண்டு அவர்களை மேலும் நன்றாக தாக்கிவிட்டு அங்கிருந்து ஓடி வந்தான். பின் அந்த காட்டுப்பகுதியில் இருந்த மெயின் ரோட்டுக்கு வந்து பின்னர் லிப்ட் கேட்டு பின்னர் அருகில் இருந்த போலீஸ் செக் போஸ்டில் வந்து உதவி கேட்டான். அவர்கள் வீட்டிற்கு போன் செய்து விசாரித்தான். அப்பொழுது சிலர் இவனை கடத்தி வந்து கொச்சின் போலீசில் புகார் எடுத்து ஏசிபி விசாரிப்பது எல்லாம் அவர்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் ரிஷியை பத்திரமாக அழைத்து வருவதாக கூறினார்கள். மேலும் கேரளா போலீஸ் கண்ட்ரோல் ரூம் மூலமாக கொச்சின் ஏசிபி பிருத்திவினிடம் தகவலை தெரிவித்தார்கள். பிருத்திவி மகிழ்ச்சியுடன் மனோஜ் மற்றும் கமிஷனரிடம் இதை தெரிவித்தான். ரிஷியை பத்திரமாக அழைத்து வந்தார்கள். அனைவரும் கமிஷனர் ஆபீஸ் வந்தவர்கள் ரிஷினியை பார்த்தவுடன் ஓடி வந்து அவன் மீது சாய்ந்து கொண்டார். மனோஜ் ரிஷி கிடைத்த தகவலை அபிநயாவிடம் கூறினான். அபிநயா மகிழ்ச்சி அடைந்தார். ரிஷிக்கும் மனோஜ், மைத்திலி மற்றும் ரித்திக்கை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். இவர்கள் தான் வர்ஷினியை காப்பாற்றியவர்கள் என்று. ரிஷி மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தான். தன்னை சிலர் கடத்தி வைத்ததாகவும் ஆனால் எதற்காக என்று தெரியவில்லை. மேலும் என்னை கொலை செய்யவும் முடிவு செய்தார்கள். அவர்களிடமிருந்து நான் தப்பித்து விட்டேன். 2 பேரை மட்டும் நான் பார்த்தேன். ஆனால் அவர்கள் இதற்கு முன்னால் நான் பார்த்ததில்லை என்று ஏசிபி மற்றும் கமிஷனரிடம் கூறினார். இறுதியாக அனைத்து போலீஸ் ஃபார்மாலிட்டிஸும் முடிந்து அனைவரும் சென்னை செல்வதற்கு ரெடியானார்கள். அதற்கு முன்னரே ரிஷியிடம் மனோஜ் தனியாக பேசினான். இனிமேல் ஜாக்கிரதையா இருங்க என்று கூறினார். உங்களை கடத்தியவர்கள் முகத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதனால் உங்களை கொலை செய்ய வாய்ப்பு உள்ளது என்று எச்சரித்தான். ரிஷியின் குடும்பத்தினர் மற்றும் வர்ஷின் குடும்பத்தினர் அனைவரையும் பத்திரமாக இருக்கும்படி அறிவுறுத்தினார். அவர்கள் அனைவரும் சென்னைக்கு பிளைட் ஏறினார்கள். மனோஜ், மைத்திலி மற்றும் ரித்தி கேரளா சுற்றுலாவை தொடரலாம் என்று முடிவு செய்தனர். பஸ், அந்த அபிநயா அப்பா மற்றும் அந்த ஹேமாவளுக்கு நாம் கண்டுபிடிக்க போவது இல்லையா என ரித்திக் கேட்டான். அது கேரளா போலீஸ் பார்த்துக் கொள்வார்கள். நாம் நம்முடைய பயணத்தை தொடரலாம் என்று மனோஜ் கூறினார். இடம் சென்னை. ஒரு வாரத்திற்கு பிறகு ரிஷியின் வீடும் வர்ஷினியின் வீடும் சற்று இயல்பு நிலைக்கு வந்தது. அனைவரும் கல்யாண வேலைகளில் ஈடுபட்டார்கள். இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம். அனைவரும் பரபரப்பாக இருந்தார்கள். மனோஜ் தற்போது சிஐடி ஆபீஸில் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்திருந்தான். அவனுடன் ரித்திக்கும் வந்திருந்தான். மைத்திரி டிடெக்டிவ் ஏஜென்சிலிருந்து முன்னறிய வந்திருந்தான். அனைவரும் வீட்டில் இருக்கும் நேரத்தில் காலிங் பெல் அடிக்கப்பட்டது. வெளியே இருக்கும் பாதுகாவலர் மனோஜிடம் வந்து, பத்திரிகையாளர்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உங்களை பாராட்ட வந்திருக்கிறார்கள். அப்படியா, எதற்கு? தெரியவில்லை சார். ஓகே, அவர்களை வரச் சொல்லுங்க. அவர்களிடம் என்ன விஷயம் என்று விசாரிக்க அவர்கள் கூறினார்கள். கேரளாவில் வீடு புகுந்து கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கும்பலை அந்த மாநில போலீஸ் ஏசிபி பிருத்திவி அதிரடியாக கைது செய்துள்ளார். அவரை பாராட்டும் போது பிரஸ் மீட்டில் அவர் கூறியது, இந்த வெற்றியில் தமிழக போலீஸ் அதிகாரியான உங்களின் பங்களிப்பும் மற்றும் இன்ஸ்பெக்டர் ரித்திக், உங்கள் மனைவி மைத்திலி ஆகியோரின் உதவியும் இருப்பதாக ஏசிபி பிருத்திவி கூறியுள்ளார். அதை கொச்சின் கமிஷனரும் ஒப்புக்கொண்டு உள்ளார். அதனால் உங்களை காண்டாக்ட் செய்ய முயற்சி செய்தோம், முடியவில்லை. அதனால் நேரடியாக உங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டோம். அதனால்தான் உங்களிடம் முன் அனுமதி வாங்க முடியவில்லை. சாரி சார் என்று கூறினார்கள். பரவாயில்ல, நான் வேறொரு முக்கியமான வேலையில இருந்து இப்பொழுதுதான் வீட்டுக்கு வந்தேன். அதனால்தான் யாருடைய அழைப்பையும் என்னால் ஏற்க முடியவில்லை. நீங்க கூறியிருப்பது மிக சந்தோஷமான விஷயம். நீங்கள் அனைவரும் ஒரு 10 நிமிடம் எனக்காக காத்திருங்க. நான் வந்து உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். அனைவரும் உட்கார்த்த வைத்து சென்றான். ஏசிபி பிருத்திவிடம் போனில் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் ரித்திக் மற்றும் மைத்திலியும் பாராட்டு தெரிவித்தனர். ஏன் பிருத்திவியும், நீங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடித்தீர்கள், ஆனா என்னுடைய பேரை சொல்லியிருக்கீங்க. இல்ல சார், நான் சரியா தான் கூறியிருக்கேன். நீங்க தான் முதலில் இந்த கேஸ்ல திருட்டு கேஸ் தான் என்று கண்டுபிடித்து தகவலை கூறினீங்க. மேலும் சுற்றுலா செல்வதை விட்டுட்டு அடுத்த மாநிலத்தின் வழக்காக இருந்தாலும் தலையிட்டு உதவி செய்தீர்கள். நான் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவில் இருப்பதால் லோக்கல் பிரச்சனைகள், முக்கிய விழாக்களின் போலீஸ் பாதுகாப்பு, விஐபி பாதுகாப்பு இது போன்ற வேலைகளை கொடுத்து என்னை கொலை சம்பந்தப்பட்டமான கேஸில் முழுவதாக ஈடுபட யாரும் விட்டதில்லை. உங்களை போன்று கிரைம் பிரான்ச் பிரிவில் சேர்ந்து குற்றம் செய்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். மனோஜ் அவருக்கு ஆல் தி பெஸ்ட் தெரிவித்தார். அந்த குற்றவாளிகளை தற்போதுதான் விசாரிக்கப் போவதாக ஏசிபி கூறினார். ஓகே பிருத்திவி, நான் இரவு உங்களிடம் பேசுகிறேன் மறுபடியும் என்று கூறிவிட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்க வந்தான்.
அவர்களிடம் ஏசிபி பிருத்திவியை பாராட்டி பேசினான். அவருடைய உழைப்பும் திருவனந்தபுரம் இன்ஸ்பெக்டர், கமிஷனர் மட்டும் இந்த ஆபரேஷனில் பங்கு பெற்ற அனைவருக்கும் இந்த வெற்றியில் முக்கிய பங்கு உள்ளது. கொச்சின் கமிஷனருக்கும் நன்றி தெரிவித்தான். அவர் இந்த வழக்கில் மனோஜ் விசாரணை செய்ய அனுமதி அளித்ததால். அன்று இரவு ஏசிபி பிருத்திவிடம் பேசுவதற்காக மனோஜ், மைதிலி மற்றும் ரித்திக் ஆர்வமாக இருந்தனர். தற்போது பிருத்திவி போன் கால் செய்தார். மனோஜ் எடுத்து பேசினான். சார், அவர்களிடம் நான் விசாரித்து விட்டேன். அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் இதற்கு முன்னர் கொலை எல்லாம் செய்ய கும்பல் தானா? ஆனால் இந்த முறை யாரையுமே கொலை செய்யவில்லை. மனோஜ், மைதிலி மற்றும் ரித்திக் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டனர். அதாவது அவர்களுக்கு இந்த தொழில் பழகிவிட்டது. ஆனால் கொலை கேஸில் மாட்டினால் அவ்வளவு எளிதாக வெளியே வர முடியவில்லை. அதனால் அவர்கள் யாரையுமே கொலை செய்ய விரும்பவில்லை. அதேபோல் எந்த பெண்ணையும் எந்த தரவும் செய்யாமல் வந்துள்ளனர். அபிநயா அப்பா மாரடைப்பு வந்து இறந்து போயிருக்கிறார். இவர்கள் ஒரு கருப்பு உடை அணிந்து ஒரு கோர மாஸ்க் போன்று அணிந்திருக்கிறார்கள். அதை பார்த்து பேய் என்று நினைத்திருக்கிறார்கள். அபிநயாவின் அப்பா. அபிநயாவின் அம்மாவும் அதைத்தான் பார்த்திருக்கிறார். பின்னர் பவர் கட் செய்துவிட்டு மயக்கம் ஏற்படுத்த மூலிகை புகையை பரவிவிட்டு இருக்கிறார்கள். அதனால் அபிநயாவும் மயங்கிவிட்டார். மூலிகை செடி ஒரு நாட்டு மருத்துவத்தின் மூலமாக இவர்களுக்கு கிடைத்துள்ளது. அந்த மருத்துவரையும் கைது செய்து விட்டோம். அதேபோல் முழுமையாக ஒரு வீட்டில் திருடினால் இது கண்டிப்பா திருட்டு சம்பவம் என்று தெரியும் என்பதால் இவர்கள் அனைத்து பொருளையும் திருடாமல் ஒரு சில பொருளை மட்டும் திருடி இருக்கிறார்கள். அபிநயா அப்பா பேங்கில் டிராப் செய்த பணம் இவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. அவர்களும் அச்சமயம் பேங்கில் இருந்து உள்ளார்கள். வழியில் அந்த பணத்தை பறித்தால் அது வழிப்பறி போல ஆகிவிடும். போலீஸ் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று நினைத்து அவருடைய வீட்டை ஃபாலோ செய்து, அது ஒரு தனிமையான அமானுஷ்ய பகுதி என்பதால் தைரியமாக வந்து 10 லட்சம் மட்டும் எடுத்துட்டு மீதி 10 லட்சத்தை வச்சுவிட்டு அதேபோல் மயங்கி அவர்களை ரூமில் பத்திரமாக படுக்க வைத்துள்ளனர். ஆனால் முதல் நாள் எழுந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்றும் புரியவில்லை. திருடர்கள் வீட்டிற்கு வந்தார்கள் என்று சொன்னால் கூட அவ்வளவு எளிதில் யாரும் நம்பிவிட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எந்த பொருளையும் தேவையில்லாமல் யாரையும் தொந்தரவு செய்யாமல் பணத்தை முழுமையாகவும் எடுக்கவில்லை. அதனால் எந்த போலீஸும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது திருட்டுதானா என்று யோசிப்பார்கள். 10 லட்சம் திருடியவர்கள் ஏன் மீதி 10 லட்சம் வைத்துவிட்டு போனார்கள் என்ற கேள்வி கண்டிப்பா வரும். அதேபோல் வந்தவர்களை இவர்களை எதுவும் செய்யாத காரணத்தால் நிச்சயமா இது திருட்டு இல்லை என்றுதான் போலீஸ் நினைக்கும். ஆனால் எதிர்பாராத விதமா அபிநயா அப்பா மாரடைப்பு வந்து இறந்து போனதால் போலீஸ் இதை விசாரிக்கும் நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அதை விசாரித்த இன்ஸ்பெக்டர் இதை கண்டு கொள்ளவில்லை. அவர் இப்போது பணியில் இல்லை. அவரை இடைக்கால பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். வெரி குட் பிருத்திவி. டீட்டெயில் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கிறீங்களா? இதை அபிநயாவிடம் தெரியப்படுத்தியாச்சா? எஸ் சார், சொல்லியாச்சு. அவர்கள் குற்றவாளிகளை சும்மா விடக்கூடாது என்று கோபத்தில் இருக்கிறார். இதேபோல் ஹேமாவின் வீட்டில் அவர்கள் அண்ணன் இல்லாத நேரத்தை நோட் செய்து கொண்டு 2 பெண்கள் மட்டும் இருப்பதால் எளிதாக திருடிவிடலாம் என்று ஹேமாவின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார்கள். பிறகு ஹேமாவை கடத்தி கொண்டு போனார்கள் என்று மனோஜ் கேட்டார். இவர்கள் தப்பிக்க ஏற்பாடு செய்திருந்த கார் ரிப்பேர் ஆகிவிட்டதால் அதை சரி செய்து கொண்டு எடுத்து வர நேரமாகும் என்று இவர்களுடைய ஆட்கள் கூறியதால் ஹேமாவின் காரிலிருந்து தப்பிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கார்கள். ஆனால் காரை இவர்களால் எடுத்துச் சென்றால் அது திருட்டு வழக்காக மாறிவிடும், போலீஸ் கேஸ் ஆகிவிடும் என்று நினைத்து மயங்கியிருந்த ஹேமாவை காரில் கடத்திச் சென்றனர். பின்னர் இவர்கள் ஒரு இடத்தில் அவருடைய வாகனம் வந்த பிறகு அந்த காரிலேயே ஹேமா விட்டு சென்றனர். அவள் மயக்கம் தெளிந்து அந்த காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்று விடுவாள். இவளை கடத்தியது போல் இருக்காது என்று இப்படி செய்திருக்கிறார்கள். ஆனால் ஏசியின் கசிவு காரணமா ஹேமா இறந்து போயிருக்காள். இந்த கேஸில் இவர்களை யாருமே பார்க்கல, ஹேமாவும் பார்க்கல. ஹேமா கதவை திறந்த உடனே மயக்க புகை பரப்பி இருக்கிறார்கள். அதனால் அவளுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. பின்னர் பவர் கட் செய்து ஹேமாவின் அண்ணியை மயக்கமடைய செய்து பின்னர் அவரை பத்திரமா ரூமில் இருக்க வைத்துவிட்டு தங்களுக்கு வேண்டிய நகைகளை திருடி இருக்கிறார்கள். ஆனால் அனைத்தையும் திருடாமல் ஒரு சில நகைகளை மட்டும். கேட்ட மைதிலி மிகவும் வருத்தத்துடன், பாவம் அவங்க 2 பேரும் உயிரோடு இருந்தால் நன்றாயிருக்கும். திருட்டு போன நகைகள் நாம கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இவர்கள் உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா? உண்மைதான் மேடம் நீங்க சொல்வது என்று ஏசிபி கூறினார். வர்ஷினி விஷயத்தில் வர்ஷினியை இந்த கும்பல் கடத்தியது உண்மை. ஆனால் ஒரு அதிர்ச்சியான சம்பவம், ரிஷியை அவர்கள் கடத்தவில்லை. ரிஷியை கடத்தியது யார் என்று தெரியவில்லை. அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று ஏசிபி கூறினார். மனோஜ், மைதிலி, ரித்திக் அனைவருக்கும் அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். வர்ஷினி இந்த திருடர்களை பார்த்ததால் அவளை கடத்தி கொண்டு போய் கொலை செய்யலாம் என்று நினைத்தார்கள். பின்னர் எந்த கொலை செயலும் ஈடுபட வேண்டாம் என்று கருதி அவளை அப்படியே காரில் டிரைவர் சீட்டில் அமர வைத்துவிட்டு சென்றார்கள். மனோஜ் கூறினார், பிருத்திவி, நீங்கள் சொன்னது போல் ரிஷிக்கு ஆபத்து வரும் என்றுதான் நான் எதிர்பார்த்தேன். அதை நீங்கள் உறுதிப்படுத்தி விட்டீர்கள். வர்ஷினி தனியாக கிடந்தாள், ரிஷி தனியாக கிடைத்தான். அப்பொழுது எனக்கு சந்தேகம் வந்தது. ரிஷியை யார் கடத்தி இருப்பார்கள் என்று நான் கண்டுபிடிக்கிறேன். தற்பொழுது ஏசிபி கூறினார். சார், நான் இந்த வழக்கு விசாரிக்கும் போது ரிஷியின் தங்கை ஒரு விஷயம் சொன்னார். கொஞ்ச நாள் முன்பு ரிஷியின் மீது ஒரு கார் மோதி விபத்து நடந்திருக்கு. ஆனால் அதில் பெரிய ஆபத்து ஏற்படல. அது கூட திட்டமிட்ட கொலை முயற்சியா இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். எனக்கு தெரியாது இந்த விஷயம். சரியான நேரத்தில் சொன்னீர்கள் என்று மனோஜ் கூறினார். சார், இன்னும் ஒரு தகவல் சொல்லுங்க பிருத்திவி. வர்ஷினிக்கும் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் ஒரு சாலையில் அமானுஷ்யம் நடந்து இருக்குது. வர்ஷினி அவ்வளவா வண்டியில் இருந்து விழுந்து இருக்கிறா.
அது எப்படி நடந்தது என்று தெரியவில்லை. எனக்கு புரிகிறது பிருத்திவி. நீங்கள் சொல்வது அந்த பெசன்ட் அவென்யூ ரோடு தானே? அந்த சாலையில் அமானுஷ்யம் இருப்பதாக நிறைய பேர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையா அல்லது பொய்யா என்று தெரியவில்லை. உண்மையா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், புரியுது. உங்களிடம் எப்படியா இந்த பிரச்சனையை சொல்லிவிட்டால் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் என்றுதான் நான் சொன்னேன். எஸ் பிருத்திவி, நிச்சயமா. நீங்களும் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள். சொல்லுங்க சார். நீங்கள் நாளை காலை ரிஷிக்கு மற்றும் வர்ஷினி குடும்பத்திற்கு ரிஷியை கடத்தியவர்கள் இன்னும் பிடிபடாமல் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கூறிவிடுங்கள். நான் இதில் ஈடுபட்டு இருப்பது தெரிய வேண்டாம். ஏனென்றால் இப்பொழுது சிஐடி கேஸ் எடுக்கிறார்கள் என்றால் நிச்சயம் குற்றவாளிகள் எச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள். தமிழ்நாடு போலீஸ் எதில் ஈடுபடவில்லை என்று தெரிந்தால் சற்று சுதந்திரமாக வெளியே வருவார்கள். அவர்களை பிடிப்பது சுலபம். அதனால்தான் நீங்க சொல்வதும் கரெக்ட் சார். நான் அலர்ட் செய்கிறேன் என்று ரிஷி மற்றும் வர்ஷினிடம் மனோஜ் நன்றி கூறினார். தற்போது இவர்கள் மூவரும் ஆலோசனையில் இருந்தார்கள். ரித்திக் ஒன்னே, பாஸ், ரிஷி அவரை கடத்தியவர்கள் 2 பேரை பார்த்திருக்கா. அதனால் அந்த குற்றவாளிகள் தற்போது வெளிவர வாய்ப்பு அதிகம். ஏதாவது செய்வதற்காக. வர்ஷினி கடத்தியவர்கள் மட்டும் பிடிபட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் அடுத்து நிச்சயமாக ரிஷியை கடத்தியவர்கள் காவல்துறையினர் தேட ஆரம்பிப்பார்கள் என்று தெரியும் அவர்களுக்கு. ஆம், கண்டிப்பா. ஆனால் போலீஸ் ஈடுபடுவது போல் இல்லாமல் அலட்சியமாக இருப்பது போல் இருந்தால்தான் அவர்களை சீக்கிரம் பிடிக்கலாம் என்றான் மனோஜ். தற்போது மைத்திலி, ரிஷிக்கு ஆபத்து இருக்கிறது. அதனால் 2 குடும்பத்தினரும் பாதுகாப்புக்கு நம்முடைய சிஐடி காவலர்கள் அனுப்ப வேண்டும். அவர்களுக்கே தெரியாமல் வர்ஷினி மற்றும் ரிஷியை யாரும் பின்தொடர்ந்து சென்றால் நாம் அவர்களை கண்காணிக்க வேண்டும். நிச்சயமா மைத்திலி. மறுநாள் காலை கொச்சின் ஏசிபி ரிஷி மற்றும் வர்ஷினியிடம் எச்சரிக்கையாக இருக்க கூறினார். ரிஷியை கடத்தியவர்கள் இன்னும் பிடிபடவில்லை என்று கூறினார். 2 நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போன்றது. 3வது நாள் இரவு ரிஷி இருக்கும் அபார்ட்மெண்டில் ரிஷி வீட்டிற்கும் ரிஷிக்கு எதிர்த்த வீட்டிற்கும் ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு உணவு டெலிவரி செய்யும் நபர்கள் வந்தார்கள். ரிஷியின் வீட்டின் காலிங் பெல் அடிக்கப்பட்டது. முகத்தில் மாஸ்க் அணிந்திருந்தார்கள். ரிஷியின் தங்கை கதவை திறந்ததும் அவளை தள்ளிவிட்டு அந்த 2 பேரும் ரிஷியை தேடினார்கள். சத்தம் கேட்டு வெளியே வந்த ரிஷி இருவரையும் தாக்கினான். ரிஷியை கத்தியால் தாக்க வரும்போது சற்று விலக அவனை நெஞ்சில் குத்த வேண்டிய கத்தி அவனோட தோளில் குத்தியது. ரிஷியின் தங்கை வீட்டில் இருந்த ஒரு கம்பை எடுத்து இருவரின் தலையிலும் பலமாக அடித்தான். வலி தாங்க முடியாமல் தலையை பிடித்து கொண்டார்கள் இருவரும். தற்போது ரிஷி இருவரையும் சராமரியாக தாக்கினார். அவர்கள் ரிஷியை தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றார்கள். கீழே அபார்ட்மெண்ட் வெளியே அவர்களுக்கு ஒரு கார் வெயிட் பண்ணி கொண்டிருந்தது. காரில் இருந்த நபர்கள் இவர்களை காரில் ஏற்றிக்கொண்டு என்ன ஆனது என்று கேட்டார்கள். இவர்கள் சொன்னார்கள் ரிஷியை கொலை செய்ய முடியவில்லை என்று. காரில் ஏற்கனவே இருந்த 2 பேர் கேரளாவில் ரிஷியுடன் சண்டை போட்டவர்கள். அவர்களை தான் ரிஷி பார்த்திருக்கிறான். இப்பொழுது கொலை செய்ய வந்தவர்கள் அவர்களுடைய ஆட்கள். இவர்கள் காரில் சர்வீஸ் ரோடு வழியாக சென்றனர். அங்கு ஒரு கார் இவர்களை வழிமறித்து இவர்கள் பின்னால் ஒரு கார் வந்து கொண்டிருந்தது. 2 காரிலும் தமிழக சிஐடி அதிகாரிகள் இருந்தார்கள். அனைவரையும் கைது செய்தார்கள். ரிஷியை கொலை செய்ய வந்தவர்களை சிஐடி அதிகாரிகள் கைது செய்தார்கள். ஆனால் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று மனோஜ் உத்தரவிட்டிருந்தான். ஏனென்றால் சிக்கியவர்கள் மெயின் குற்றவாளியா என்று தெரியாத காரணத்தினாலும் முக்கிய குற்றவாளி கண்டுபிடிப்பதற்காகவும் ரகசியமாக வைத்திருக்க சொல்லியிருந்தான். மனோஜ் மற்றும் ரித்திக் அவர்களை விசாரிக்க சென்றார்கள். ரித்திக் கேட்டார், பாஸ், யாரதான் ரிஷியை கொலை செய்ய முயற்சி செய்திருப்பார்கள்? மனோஜ் கூறினார், எனக்கு தெரிந்து ரிஷி வர்ஷினி மேரேஜ் நிறுத்ததான் இவ்வளவு நடக்கிறது. இவர்கள் கல்யாணத்தை நிறுத்துவதால் அதிக லாபம் யாருக்கோ அவர்கள் தான் ரிஷியை கடத்திருக்கார்கள். ரிஷியின் கல்யாணத்திற்கு 4 நாட்கள் தான் உள்ளது. மேலும் ரிசப்ஷனுக்கு 3 நாள் தான் உள்ளது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். இரவு விசாரணை முடிந்து முக்கிய குற்றவாளி கைது செய்ய மனோஜ் உத்தரவிட்டிருந்தான். ஆனால் அந்த குற்றவாளி தலைமுறைவாக இருந்த காரணத்தினால் தேடிக்கொண்டிருந்தார்கள். 4வது நாள் மாலை அந்த நபரை கைது செய்தார்கள். அவனிடமிருந்து நிறைய அதிர்ச்சியான விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள். 5வது நாள் ரிஷியின் ரிசப்ஷனுக்கு இன்னும் 1 நாள் இருந்தது. ரிஷியின் பாதுகாப்பிற்காக சிஐடி சார்பாக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. ரித்திக் வந்திருந்தான். அன்று மாலை வர்ஷினி அம்மா மங்கையர்கரசி அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வந்தார்கள். அவர்கள் வீட்டில் அனைவரும் வெளியே சென்றிருந்த காரணத்தினால் காரில் செல்லாமல் ஆட்டோவில் சென்று வந்தார்கள். அவர்கள் வீடு அருகே ஒருவன் அவர்களுடைய ஹேண்ட்பேக்கை பறித்து கொண்டு ஓடினான். அப்பொழுது அங்கே அருகே காரை நிறுத்தி கொண்டு நின்ற அபிநயா மற்றும் இன்னொரு பெண் அந்த திருடனை பிடித்து மங்கையர்கரசி ஹேண்ட்பேக்கை எடுத்து வந்தார்கள். அந்த திருடன் ஓடிவிட்டார். மங்கையர்கரசி அபிநயாவிற்கு நன்றி தெரிவித்தார். உன் பெயர் என்னம்மா? என்னுடைய பெயர் ஆதிரா என்று பொய்யாக கூறினாள். அபிநயா மேலும் அவளுடைய கார் ரிப்பேர் ஆகிவிட்டதால் மெக்கானிக் வர சொல்லியிருக்கேன். அது வர இருட்டில் இருக்க பயமா இருக்கு. மங்கையர்கரசி கூறினாள், 2 பேரும் என் வீட்டிற்கு வாருங்கள். அந்த திருடன் யாரையாவது அழைத்து கொண்டு வரப்போகிறான். நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று கூறினார். அபிநயாவும் அவளுடன் கூட இருந்த பெண்ணும் உள்ளே வந்தார்கள். உனக்கு எங்கே வீடு என்று மங்கையர்கரசி கேட்டாள். எனக்கு அண்ணா நகரில் வீடு. நான் இங்கு ஒரு பங்களா வாங்கலாம் என்று வந்தேன். ஓ, அப்படியா? பெரிய வசதியான பொண்ணா இருக்கும் போல என மனதில் நினைத்து கொண்டாள் மங்கையர்கரசி. அபிநயா கேட்டாள், உங்க வீடு நல்லா இருக்கு. உங்க வீட்டை சுற்றி பார்க்கட்டுமா? நானும் இது போன்ற இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யலாம் என்று இருக்கிறேன். தாராளமா பார்க்கலாம். நீ போய் ஒவ்வொரு ரூமையும் பாரு. நான் உனக்கு டீ எடுத்துட்டு வரேன். பின்பு அபிநயா அங்கிருந்து வெளியேறினாள். காரில்
சிறிது தூரம் சென்ற பிறகு ஒருவருக்கு போன் செய்து தான் சென்ற காரியம் வெற்றுடன் நிறைவேறிவிட்டதாக கூறினார். 6வது நாள் மதியம் ரிஷியின் வீட்டிற்கு அனைவரும் திருமண மண்டபத்திற்கு செல்வதற்காக ரெடியாகி கொண்டிருந்தார்கள். இரவுதான் ரிசப்ஷன். அப்பொழுது அவர்கள் வீட்டிற்கு மனோஜ் மற்றும் மைதிலி வந்தார்கள். ரிஷியின் வீட்டில் அனைவரும் இவர்களை மகிழ்ச்சியுடன் கவனித்தார்கள். தற்பொழுது மனோஜ் கூறினார், ரிஷியை கொலை செய்ய வந்தவர்களை அன்றே கைது செய்துவிட்டோம். முக்கிய குற்றவாளியை பிறகு கைது செய்துவிட்டோம் என்று கூறினார். அனைவரும் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார்கள். மேலும் இன்ஸ்பெக்டர் ரித்திகே ரிஷியின் பாதுகாப்புக்கு வந்ததும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறினார்கள். தற்போது மனோஜ் கூறினார், ஆம், ரித்திகை நான் அனுப்பி வைத்தேன். நான் அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் மூலமா 2 கான்ஸ்டபிளை அனுப்பி வைத்திருக்க முடியும். ஆனால் அதற்கு பதிலாக ரித்திக் இருந்தால் கரெக்டா இருக்கும் என்று தோன்றியது. அவன் இருக்கும்போது ரிஷிக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எந்த ஆபத்தும் வராது. அந்த காரணத்தினால்தான் பிஸியா இருந்த ரித்திக்கை அனுப்பி வைத்தேன். சீக்கிரமாவே அவன் டிஎஸ்பி ஆக போகிறான். இருப்பினும் நான் சொன்ன காரணத்தினால் ரிஷிக்கு பாதுகாப்புக்கு வந்தான். ரிஷி நன்றி தெரிவித்தான் இருவருக்கும். சுமார் 1 மணி நேரம் கழித்து மனோஜ் மற்றும் மைத்திலி ரிஷியின் வீட்டிலிருந்து வந்தார்கள். இரவு ரிசப்ஷன் ஆரம்பமானது. மனோஜ் மற்றும் மைத்திலி ஒரு போலீஸ் படையுடன் வந்தார்கள். அங்கிருந்த உறவினர்கள் அனைவரும் பதற்றம் அடைந்தார்கள். மனோஜ் அங்கிருந்த அனைவரையும் அமைதியாக இருக்க கேட்டுக்கொண்டான். அங்கிருந்த மைக் மூலமாக மனோஜ் பேசினான். ரித்திக் வீடியோ எடுத்தார். ரிசப்ஷனுக்கு வீடியோ கவரேஜ் செய்ய வந்தவர்களையும் நிறுத்த வேண்டாம், எடுங்கள் என்று கூறினார். ரிஷியை கொலை செய்ய வந்தவர்களை பற்றிய தகவலை கூற ஆரம்பித்தான் மனோஜ். முதலில் கார் ஏற்றி கொலை செய்ய பார்த்தது, பின்பு கேரளாவில் கடத்தியது, அதற்கு பின்னர் ஒரு சில நாட்களுக்கு முன்பு ரிஷியின் வீட்டிலேயே அவனை கொலை செய்ய முயற்சி செய்தது. இவ்வளவும் செய்த அந்த நபர்களை கைது செய்து விட்டதாகவும் அவர்கள் கொடுத்த தகவல் பேரில் முக்கிய குற்றவாளியான ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எம்டி ராஜேந்திரனையும் கைது செய்து விட்டோம். வர்ஷினி அப்பாம் கிருஷ்ணர் கூறினார், அவன் இந்த அளவுக்கு போய்விட்டானா? என்னுடைய மகனின் நண்பன் அவன். ஆனா எனக்கு அவனை பிடிக்காது. பிசினஸ் வெறி பிடித்தவன் போல் இருப்பான். ஆம், உண்மைதான். அந்த சைக்கோ ராஜேந்திரன் எதற்காக இதை செய்தான் என்று கூறிவிட்டான். எதற்காக? காரணம் ஒருத்தர் மட்டுமே. ராஜேந்திரன் சற்று வசதியானவன், வர்ஷினி குடும்பத்தை விட. அதனால் பணவெறி பிடித்த வர்ஷினியின் அண்ணன் வெற்றிவேல் அவனுடைய தங்கை வர்ஷினியை அவனுக்கு திருமணம் செய்து வைத்து அவனுடைய கம்பெனியில் பார்ட்னராக முயற்சி செய்தான். வர்ஷினியின் அண்ணன் வெற்றிவேல் பயந்து போய் நின்றான். இதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் வர்ஷினி அம்மா மங்கையர்க்கரசி. வெற்றிவேலுக்கு பணவெறியை தூண்டியதில் அவர்களுக்கும் பங்கு இருக்கு. தன்னுடைய பெண் வர்ஷினி வசதியான வீட்டில் வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். ரிஷியின் வீட்டில் தேவையான எல்லா வசதிகளும் இருந்தும் நல்ல வேலையில் நல்ல சம்பளத்தில் இருந்தான். இருப்பினும் மங்கையர்க்கரசிக்கு அது சரிப்பட்டு வரவில்லை. 2-3 வீடு இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். பணக்கார ராஜேந்திரனுக்கு தன்னுடைய பெண்ணை கல்யாணம் செய்து வைக்கலாம் என்று நினைத்தார்கள். இந்த காலத்தில் இது ஒரு சாபக்கேடு. எவ்வளவு பணம் இருந்தாலும் அது போதவில்லை. இன்னும் நிறைய வேண்டும் என்று நிறைய பெண்களின் அம்மாக்கள் இப்படி இருக்கிறார்கள். நிறைய நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வர்ஷினியின் அம்மா நல்லவர் இல்லை. இல்லை, நீங்கள் கூறுவது பொய் என வர்ஷினி கத்தினார். இப்பொழுது மைத்திலி பேசினால், ரிஷியை கொலை செய்ய ஆசைப்பட்டது மற்றும் இவ்வளவு பிரச்சனைகளும் காரணமான முதல் குற்றவாளி நீதான் என்று எங்களுக்கு தெரியும் வர்ஷினி. அனைவரும் கேட்டு அதிர்ச்சியாக பார்த்தார்கள். அதற்கு காரணம் நீ அந்த சைக்கோ ராஜேந்திரனை காதலித்தது. அனைத்து உண்மைகளையும் மற்றும் நீங்கள் ரிஷியை கொலை செய்ய பிளான் பண்ண வீடியோவை ராஜேந்திரன் எங்களிடம் கொடுத்து விட்டான். ஏன் அவன் வீடியோ எடுத்தான் என்று பார்க்கறியா? ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்க தான் ரிஷியை கொலை செய்ய பார்த்தீர்கள் என்று உன் அண்ணனையும் உன்னையும் இதில் சிக்க வைத்துவிட்டு அவன் தப்பிக்க நினைத்திருக்கிறான். அவன் உன்னை உண்மையாக காதலிக்கவில்லை. அவன் உன் அழகுக்காக ஆசைப்பட்டான். உங்கள் அனைவருக்கும் சந்தேகம் வரலாம், ராஜேந்திரனை காதலித்த வர்ஷினி ஏன் ரிஷியை திருமணம் செய்ய சம்மதித்தாள் என்று. வர்ஷினி அப்பாவுக்கு ராஜேந்திரனை பிடிக்காது. தன்னுடைய நண்பனின் மகளை திருமணத்திற்கு பேசிவிட்டார். ஆனால் அவன் ராஜேந்திரனை போல் கோடீஸ்வரன் இல்லை. அவளுடைய அப்பாவின் பேச்சை மீறி ராஜேந்திரனை திருமணம் செய்து கொண்டால் தனது தந்தையின் சொத்து கிடைக்காது என்று வர்ஷினி பயந்தாள். அதனால் ரிஷியை நிச்சயம் செய்த பிறகு ரிஷி இறந்து விட்டால் அல்லது ஏதாவது செய்து கல்யாணம் நின்றுவிட்டால் வேறு யாரும் அவ்வளவு எளிதில் இவளை திருமணம் செய்ய சம்மதிக்க மாட்டார்கள் என கூறி ராஜேந்திரன் மட்டும்தான் இருக்கிறான் என்று அவனை கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். வர்ஷினி நீயும் ராஜேந்திரனும் உண்மையாக காதலிக்கவில்லை. ஒருவேளை ரிஷி ராஜேந்திரனை விட பணக்காரனாக இருந்தால் நீ ரிஷியை திருமணம் செய்து கொள்ள மனதார சம்மதித்திருப்பாய். ஒரு 20 வருடம் முன்பு இந்த பணத்தினால் வரதட்சணை கொடுமையால் பெரும்பாலான பெண் வீட்டார் பாதிக்கப்பட்டார்கள். இப்பொழுது அதே பணத்தினால் நிறைய ஆண் வீட்டார்கள் பாதிக்கப்படுகிறார்கள். யார் செய்தாலும் அது தப்புதான். பணம் வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் அது மட்டும் இல்லை. அனைவருக்கும் வீடியோ ஆதாரங்கள் திருமண மண்டபத்தில் உள்ள LED ஸ்கிரீனில் காட்டினார்கள். தற்போது ரித்திக் கூறினார், நீ மற்றும் ராஜேந்திரன் பேசிய ஃபோன் கால் லிஸ்ட்டை நீ அவனை சந்தேகிக்க போனது அவனுடைய கம்பெனி CCTV கேமராவில் பதிவாகி இருக்கிறது. மேலும் நாங்கள் உங்கள் வீட்டில் அனைத்து ரூமிலும் வைத்த மைக்ரோஃபோன், அதில் நீங்கள் பேசியது, அடுத்து என்ன செய்யலாம் என்று பேசிக்கொண்டிருந்தது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிவிட்டது. ஏன் வர்ஷினி இப்படி அவசரப்பட்டு இவ்வளோ காரியம் செய்திருக்க? ராஜேந்திரனை விட ரிஷி பணக்காரன். அதான் நான் உனக்கு ரிஷியை திருமணம் செய்ய முடிவு செய்தேன்.
வர்ஷினி அதிர்ச்சி அடைந்தாள். ஆம், ரிஷியின் பூர்வீக சொத்து வழக்கில் இருந்தது. இப்பொழுதுதான் அவனுடைய அப்பாவின் பெயருக்கு உள்ள பங்கு 12 கோடி மதிப்புடைய சொத்து வந்துள்ளது. இதை ரிஷி உன்னிடம் திருமணத்துக்கு பிறகு சொல்லலாம். சஸ்பென்ஸாக இருக்கட்டும் என நினைத்தான். இந்த சொத்தில் அவனது தங்கைக்கும் அவனுக்கும் தான் பங்கு. உனக்கு ஒரு கிஃப்ட் பிரசன்ட் செய்யலாம் என்று நினைத்திருந்தான் ரிஷி. என்னிடம் என் நண்பன் கூறியிருந்தான் அவனுடைய சொத்து வழக்கு உள்ளது என்று. அவனுடைய வக்கீலிடம் பேசினேன். இவன் பக்கம் தீர்ப்பு கட்டாயம் வந்துவிடும் என்று கூறினான். அதனால்தான் ரிஷியை உனக்கு கல்யாணம் செய்து வைக்க முயற்சி செய்தேன். ஒருவேளை ரிஷிக்கு சொத்து வரவில்லை என்றால் என்ன செய்திருப்பீர்கள் என்று வர்ஷினி கேட்டாள். கிருஷ்ணன் கூறினார், ரிஷி குடும்பத்துக்கு சொத்து வரவில்லை என்று தெரிந்திருந்தால் இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன். திருமணத்துக்கு பிறகு இது நடந்திருந்தால் டைவர்ஸ் வாங்கி வேறு ஒருவிடம் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பேன். அட பாவி என்று கிருஷ்ணனின் ரிஷியின் அப்பா அறைந்தார். அப்பொழுது மனோஜ் கூறினான், தேங்க்யூ மிஸ்டர் கிருஷ்ணன். நீங்களும் ஒரு பணவெறி பிடித்த மனிதன் என்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்பொழுது தெளிவாக வாக்குமூலம் கொடுத்து அதை நிரூபித்து விட்டீர்கள். நீங்கள் 4 பேரும் செய்த தவறும் ரிஷியின் குடும்பத்திற்கு இன்று மதியமே தெரியும். நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். இருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட்டிடம் இந்த வழக்கில் எல்லா தகவலையும் தெரிவித்துவிட்டு இப்படி ஒரு குடும்பத்தை அனைவரின் முன்னிலையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்துதான் இந்த ரிசப்ஷனில் அனைத்தையும் பகிரங்கமாக தெரிவித்தேன். வர்ஷினி, நீ கேரளாவில் ரிஷிவை கடத்த திட்டமிட்டது எங்களுக்கு இப்பொழுது தெரியும். அதனால்தான் நீ நிஜமாவே திருடர்களை உன்னுடைய ஆட்கள் என்று நினைத்து கதவை திறந்துவிட்டு கிச்சனில் அமைதியாய் போய் நின்றிருக்கிறாய். ஆனால் அவர்கள் நிஜமான திருடர்கள் என்று தெரிந்ததும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாய். நீயும் அவர்களை பார்த்ததினால் அவர்கள் உன்னை கடத்திருக்கிறார்கள். அனைத்தையும் அந்த திருடர்கள் சொல்லிவிட்டார்கள். நீ என்னிடம் சொல்லியது கதவை திறந்த உடனே நான் மயக்கம் அடைந்து விட்டேன், யார் வந்தார்கள் என்று தெரியவில்லை என்று. ஏசிபி பிருத்திவி அந்த திருடர்கள் கூறியதை சொன்ன பிறகுதான் எனக்கு சந்தேகம் வந்தது. அனைவரையும் கைது செய்ய மனோஜ் உத்தரவிட்டான். வெற்றிவேல் அங்கிருந்து தப்பித்து ஓட பார்த்தான். மனோஜ் பலமாக 2 அடி கொடுத்தான். பின்னர் போலீஸ் அவனை கைது செய்தார்கள். வர்ஷினி ரிஷியின் கைகளை பிடித்து கொண்டு அழுதாள். நான் தெரியாமல் செய்துவிட்டேன். நான் உங்களே கல்யாணம் செய்து கொள்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். போலீஸ் நீங்கள் சொன்னால் கேட்பார்கள். கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்க கூறுங்கள் என கேட்டாள். ரிஷி வர்ஷினியை பல்லார் என்று ஒரு அறை விட்டான். நீ தேவதை என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது ஒரு பிசாஸ் என்று. என் வாழ்க்கையில் நீ தென்றலாக வர வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நீ என்னிடமிருந்து தள்ளி நிற்பதே சிறந்தது. எனக்கு தெரியாமலே என்னை ஒரு பெண் திருமணம் செய்ய ஆசைப்பட்டிருக்கா. உன் தந்தை மட்டும் வராமல் இருந்திருந்தால் அவள் என்னிடம் காதலை தெரியப்படுத்தியிருப்பாள். ஆனால் அதற்குள் உன் தன்னை நமக்கு நிச்சயம் செய்த காரணத்தினால் அவள் அவளுடைய ஆசையை மனதிலேயே வைத்திருக்கிறாள். அவள் உன்னை விட வசதியான பெண். ஆனால் என்னுடைய பணத்தை பற்றி அவள் கவலைப்படவில்லை. இப்பொழுதும் என்னுடைய பூர்வீக சொத்து இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவள் என்னுடன் வாழ்வதற்கு ரெடியாக இருக்கிறாள். அவள் யார் என்று பார்க்கிறியா என்று சொல்லிவிட்டு அபிநயா என்று கூப்பிட்டான். அபிநயா அம்மாவுடன் அங்குதான் இருந்தாள். ரிஷியின் அருகே வந்து ரிஷியின் கையை பற்றி கொண்டாள். மங்கையர்க்கரசி அபிநயா பார்த்துவிட்டு, ஏய் நீ ஆதிராதானே என்று கூறினாள். தற்பொழுது மைதிலி கூறினாள், உங்க வீட்டிற்கு அருகே ஹேண்ட்பேக் திருடி கொண்டு போனது திருடன் அல்ல, ஒரு போலீஸ் அதிகாரி. நான் தான் அபிநயாவை அனுப்பி வைத்தேன். யாரும் இல்லாத நேரத்தில் நீங்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறீர்கள். அவளுடன் துணைக்கு ஒரு பெண் போலீஸ் அனுப்பி வைத்தேன். உங்கள் வீட்டில் ரகசியமாக மைக்ரோஃபோன் வைப்பதற்காக. வர்ஷினி நீ ஒரு குற்றவாளி என்று தெரிந்த பிறகு நான் தான் அபிநயாவுக்கு ஃபோன் செய்து கேரளாவிலிருந்து வர சொன்னேன். ரிஷிக்கும் உனக்கும் திருமணம் நடக்கக்கூடாது என்று நினைத்தோம். ஆனால் பாதிக்கப்பட்ட ரிஷி எப்படியும் ஒரு நல்ல பெண்ணை கல்யாணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். அதனால்தான் இப்படி செய்தோம். ரிஷி அபிநயாவிடம் பேசினான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் உன்னிடம் பேசுவதற்கு நிறைய சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. மேலும் நீ வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவள் என்பதால் நீ என்ன காதலிப்பியா அல்லது ரிஜெக்ட் செய்து விடுவியா என்று எனக்கு தெரியாது. அதனால் நான் எதுவும் உன்னிடம் கூறியதில்லை. நான் இப்பொழுது கூறுகிறேன். முதலில் நான் சற்று யோசித்தேன். இப்பொழுதுதான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். மறுபடியும் இன்னொரு பெண்ணா அப்படி என்று. ஆனால் உன்னை போன்ற நல்ல பெண்ணை நான் ஏமாற்ற விரும்பவில்லை. இந்த வர்ஷினியை பற்றி தெரிந்த உடனே அவளை என் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விட்டேன். அபிநயா மகிழ்ச்சியுடன் அவன் மேல் சாய்ந்து கொண்டாள். இதனை பார்த்த அபிநயாவின் அம்மா மகிழ்ச்சியுடன் மைதிலிக்கு நன்றி கூறினாள். வர்ஷினி, மங்கையர்க்கரசி, வெற்றிவேல் என அனைவரையும் கைது செய்தார்கள். வர்ஷினி அப்பா கிருஷ்ணன், கவலைப்படாதம்மா, நான் லாயருக்கு ஃபோன் செய்கிறேன் என்று கூறினார். மனோஜ் இப்போது கிருஷ்ணாவின் ஃபோனை வாங்கி இந்த ஆளையும் கைது செய்யுங்கள் என்று கூறினார். என்ன கிருஷ்ணன் அப்படி பார்க்குறீங்க? ரிஷியின் குடும்பத்தை பணத்திற்காக திருமணம் என்கிற பெயரில் மோசடி செய்த முயற்சி செய்து இருக்கிறீங்க. அவங்கள ஏமாற்ற திட்டமிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீதான். உனக்கும் தண்டனை உண்டு. சில மாதங்களுக்கு பிறகு ரிஷி மற்றும் அபிநயாவின் திருமணம் நல்லபடியாக முடிந்தது. மனோஜ், மைதிலி, ரித்திக் மற்றும் கொச்சின் ஏசிபி பிருத்திவி கலந்து கொண்டார்கள். வர்ஷினி குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தண்டனை உறுதியாகி நீதிபதியும் தீர்ப்பளித்திருந்தார். நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி பார்க்கணுன்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.